This session is supposed to be on traditional knowledge systems. Before I say something, I would like to hear. கொஞ்சம் ஷார்ப் கட் பண்ணிடுங்க, ரொம்ப ஷார்ப்பாக இருக்கு. Before I would want to say something, let me ask those participants here, can someone tell me something about traditional knowledge system of India? Anyone? I would even say one person from this side and one person from that side can tell me something. How many of you are comfortable with Tamil? All of you? So தமிழ்ல சொல்லணும்னாலும் சொல்லுங்க. நமஸ்கார். சொல்லுங்கம்மா. நம்மளோட முன்னோர்கள் லட்சுமி விரதம் அதெல்லாம் பண்றது, இது எல்லாமே வந்து நம்ம வழி வழியாக வர்றது அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரோம். ஸோ நம்ம வீட்டில் பண்ணுற சடங்குகள், கல்யாணமாக இருக்கட்டும், அது எல்லாமே வந்து ட்ரெடிஷ்னல் நாலேஜ்னு நினைக்கிறேன். இப்போது சடங்கு சம்பிரதாயம் இதெல்லாம் ட்ரெடிஷ்னல் நாலேஜ் சிஸ்டம்னு சொல்கிறீங்க. ஐ ஃபீல் லைக் தட். அது நாலேஜ் எப்படி வரும்? சம்பிரதாயத்தை நாலேஜ்னு எடுத்துக்க முடியுமா? ஓகே, சொல்லுங்க, யாராவது அதுக்கு பதில் சொல்ல முடியுமா? நாலேஜ் என்பது ஒரு அமைப்பு. ஓகே, நீங்க சொல்ல வந்தீங்களே, ஏதோ சொல்லுங்கம்மா. Any knowledge, including philosophies, medicine, practice, rituals, beliefs that are developed by a community of people and that is handed down to the generation. You call it as a traditional knowledge system. Okay, any examples? For example, Ayurvedic system, these are all examples. Okay. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்னென்னலாம் பண்ணினாங்களோ இன்க்ளூடிங் சயின்ஸ், மெடிசன், விதவிதமான டிசிப்ளின்ஸில் அவங்க என்னெல்லாம் செஞ்சாங்களோ அதையெல்லாம் ட்ரெடிஷ்னல் நாலேஜ் சிஸ்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஐ வுட் புட் ஆல் தீஸ் ஆன்சர்ஸ் டுகெதர். நீங்கள் சொன்ன எல்லா ஆன்சரையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். ட்ரெடிஷ்னல் நாலேஜ் சிஸ்டம் அப்படிங்கிறது நம்முடைய பாரம்பரியத்தில் பல வகையான பழக்க வழக்கங்கள், பல வகையான சடங்குகள், சம்பிரதாயங்கள் காலம் காலமாக இதையெல்லாம் பயன்படுத்தி இதனால் கிடைத்திருக்கிற அறிவு, அந்த அறிவை வைத்து வாழ்க்கை நடத்துவது. பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள். இன்னைக்கு பாரம்பரியம் அப்படின்னு சொல்லும்போது நாம் என்ன நினைக்கிறோம்? இதெல்லாம் அவுடேட்டட் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? அந்த அவுடேட்டட் இல்லை, இதில் நிறைய விஷயங்கள் பயன் தரக்கூடிய விஷயங்கள். அந்த பயன் தரக்கூடிய விஷயங்களை நாம் பயன்படுத்தினா we will have a beneficial life அப்படிங்கிறது தான் the importance of traditional knowledge system. இந்தியன் நாலேஜ் சிஸ்டம் அப்படிம்பாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, இதை நான் கையில் எடுத்துட்டுருவா. That gives me more leverage of seeing all of you. See, traditionally our people have been doing many things. In the last about 300-400 years, நாம் என்ன நினைச்சோம்னா, இந்த பழைய விஷயங்கள்லாம் பயன்படுத்துறதுக்கு ஒன்றும் இல்லை, இதெல்லாம் யூஸ்லெஸ், இதெல்லாம் அந்த காலத்தில் ஏதோ சொன்னாங்க, பாட்டி தாத்தா கதை சொல்கிற மாதிரி சொன்னாங்க, அந்த பாட்டி தாத்தா கதையில் ஒன்றும் முக்கியம் இல்லை, அதனால் நம்ம எல்லாம் மேலை நாட்டிலேருந்து வரக்கூடிய விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும், மேலை நாட்டிலேருந்து தான் நிறைய அறிவு நமக்கு கிடைச்சிருக்கு, இப்படி ஒரு தவறான எண்ணத்துக்கு நாம் போயிட்டோம்.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இந்த ரூம் எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால், இந்த ஹால் எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால், நம்மில் பல பேருக்கு இருக்கிற நினைப்பு என்ன? டியூப்லைட்டை பார்க்குறோம், ஃபேன் பார்க்குறோம், இந்த எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸை பார்க்குறோம். இதை பார்த்தோன்னு என்ன நினைக்கிறோம்? இந்த எலக்ட்ரிசிட்டி மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம முன்னோர்கள் யாரும் கண்டுபிடிக்கல. இதெல்லாம் வெளிநாட்டுக்காரங்க, மேலை நாட்டுக்காரங்க கண்டுபிடிச்சாங்க. ஸோ நமக்கு பேசிக்காக இன்னைக்கு ஃபேன் வேணும். ஃபேன் இல்லாமல் இருக்க முடியுமா? லைட் இல்லாமல் இருக்க முடியுமா? இதுவே யார் கொடுத்தாங்க? இந்த நாலேஜ், இந்த அறிவு யார் கொடுத்தாங்க? வெஸ்ட்டில் தானே கொடுத்தாங்க. தாமஸ் ஆல்வா எடிசன் இல்லைன்னா பல்பை யார் கண்டுபிடிச்சாங்க? சயின்ஸ் அப்படின்னு சொன்னால் இட் ஹஸ் கம் ஒன்லி ஃப்ரம் வெஸ்ட். ஒரு 10 சயின்டிஸ்ட் பேர் சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் கட 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 கடன்னு என்ன பேர்லாம் சொல்லுவோம்? ஒரு 10 பேர் எல்லார் கையிலையும் ஒரு பேப்பரை கொடுத்து 10 சயின்டிஸ்ட் பேரை எழுதுங்கன்னா ஒரு 9 பேராவது வெளிநாட்டு பேராக தானே இருக்கும் இல்லையா? ஐசக் நியூட்டன், தாமஸ் ஆல்வா எடிசன், அலெக்சாண்டர் கிரஹாம் பெல், அப்படி தான் வரும். அப்போ நம்ம நாட்டில் யாருமே சயின்டிஸ்ட் இல்லை. ஏதோ ஒரு ஜெகதீஷ் சந்திர போஸ் அப்படி தேடி கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் இல்லைங்க கொஞ்சம் சிவி ராமன் மறந்து போச்சு. ஆமாம் இல்லை, சிவி ராமன் ஒருத்தர் இருந்தார்ல அப்படின்னு சொல்லுவோம். நிறைய விஷயங்களை we think only West gave us. ஆனால் நம்ம நாட்டிலேயே நிறைய விஷயங்கள் இருந்ததுங்கிறது மாத்திரமில்லை, இன்னமும் இருக்கு. இந்த விஷயங்களை பயன்படுத்தினால் நம்ம வாழ்க்கை இன்னமும் நன்றாக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்தியன் நாலேஜ் சிஸ்டம், ட்ரெடிஷ்னல் நாலேஜ் சிஸ்டம். இதை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸோட ஆரம்பிக்கிறேன். இந்த காலத்தில் பாட்டிலாம் கதை சொல்லுவாங்க தெரியுமா? நமக்கெல்லாம் ஒரு வருஷம்னா தேவர்களுக்கெல்லாம் ஒரு மாதம், ஒரு நாள் அப்படின்னு கதை சொல்லுவாங்க. இந்த கதையை கேட்டுட்டு இன்னைக்கு பாட்டி சொன்ன கதை அப்படின்னா இப்போ நாம் என்ன சொல்லுவோம்? வாட் இஸ் திஸ்? அதெல்லாம் சாத்தியமா? தப்பு இல்லையா? ஏதோ சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவோம். எசென்ஷியலி நமக்கு ஒரு வருஷம், தேவர்களுக்கு ஒரு மாசம், இல்லை பிரம்மாவுக்கு ஒரு நாள் அப்படின்னு சொல்றது என்ன அர்த்தம்? டைம் இஸ் நாட் அப்சல்யூட், டைம் இஸ் ரிலேட்டிவ். இருக்கிற இடத்தை பொறுத்து காலத்தினுடைய கணக்கு மாறும். இதுதான் டைம் இஸ் ரிலேட்டிவ் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். நாம எந்த இடத்துல இருக்கோமோ அந்த இடத்தை பொறுத்து காலத்தினுடைய கணக்கு மாறிவிடும். ஓகே, இது மாறுமா? இதெல்லாம் தப்பு இல்லையா? அது எப்படி அப்படின்னு கேட்டிருக்கோம். கொஞ்சம் நினைச்சு பாருங்கள். எத்தனை பேர் இதுல வெளிநாட்டுக்கு போயிருக்கீங்க? வெளிநாட்டுக்கு போனவர்கள், வெளிநாட்டுக்கு போன உடனே என்ன பண்ணீங்க? உங்க டைம், உங்க வாட்ச்ல டைமை மாத்தி வச்சிங்களா இல்லையா? இப்ப இங்க இருக்கிற நேரம் அமெரிக்காவில் என்ன நேரமா இருக்கும்? இப்ப இங்க இருக்கிற நேரம் மலேசியாவில் என்ன நேரமா இருக்கும்? இதுல 24 மணி நேரம் மாறல. நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகலாம். 24 மணி நேரங்கிறது அமெரிக்காவில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு நாள்ங்கிறது 24 மணி நேரம், இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு நாள்ங்கிறது 24 மணி நேரம். ஆனா 24 மணி நேரத்துக்குள்ளேயே நாம இருக்கிற நேரம் வேற, அவங்க இருக்கிற நேரம் வேற. நடந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்லட்டுமா? சென்னையில் டாக்டர் சஞ்சீவின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் அந்த VHS மருத்துவமனையை நிர்மாணம் பண்ணவர். ரொம்ப பிரபலமான ஒரு மருத்துவமனை அது, VHS ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவாங்க. டாக்டர் சஞ்சீவி அமெரிக்காவுக்கு போயிருந்தார். எப்போன்னு கேட்டிங்கன்னா, காந்தி இறந்தாரே அந்த சமயத்தில். நீங்கள் டேட்டை கால்குலேட் பண்ணிக்கங்க, நான் சொல்லலை. காந்தி இறந்து விட்டாருங்கிற செய்தி அமெரிக்காவுக்கு போகுது. காந்தி இறந்தது மாலை நேரமா காலை நேரமா? காந்தி இறந்தது பிரார்த்தனை கூட்டத்தில் சுடப்பட்டு இறந்தது மாலை நேரமா காலை நேரமா? மாலை நேரம் இல்லையா? அப்ப அமெரிக்காவில் என்ன நேரமா இருந்திருக்கும்? காலை நேரமா இருந்திருக்கும். அப்ப சஞ்சீவிக்கு இந்த செய்தி கிடைக்கும் போது அது அன்றைய காலை.
30 ஜனவரியினுடைய காலை நேரம். இவர் அப்படியா அப்படின்னு அந்த செய்தியை அங்க பரிமாறி இருக்காங்க. இவர் ஊருக்கு திரும்பி வந்துட்டார். ஊருக்கு திரும்பி வந்துட்டு அவர் குழந்தைங்க, அப்ப ரொம்ப சின்ன குழந்தைங்க, அந்த சின்ன குழந்தைங்க கிட்ட பேசும்போது, அப்பா உங்களுக்கு எப்பப்பா நியூஸ் தெரியும் அப்படின்னு ஏதோ கேட்ட உடனே, எனக்கு 30ஆம் தேதி காலையில 10 மணிக்கு நியூஸ் தெரியும்னாரு. அப்போ அந்த குழந்தைங்களுக்கு ஆச்சரியமா இருந்தது. அது எப்படி, அவர் செத்து போனதே மாலை 6 மணிக்கு மேல தானே, எப்படி உங்களுக்கு காலையிலேயே நியூஸ் தெரியும்? Now think of it, it sounds paradoxical இல்லையா? இதை யாராவது சொன்னா சாதாரணமா எனக்கு அன்னைக்கு காலையிலேயே தெரியும் அப்படின்னா, அது எப்படி உனக்கு காலையிலேயே தெரியும்? நீங்க இது வேற விதமாக இருந்தா இதை எப்படி கூட நினைச்சு பார்க்கலாம். காலையிலேயே தெரியும்னா என்ன அர்த்தம்? சுட போறாங்கன்னு காலையிலேயே தெரியுமா? அப்ப நீங்க தான் திட்டம் போட்டீங்களா அப்படின்னு அது ஒரு பெரிய மெடிக்கோ லீகல் இஷ்யூவா கூட மாறி போகலாம். ஆனால் நாம இருக்கிற ஜோன் டிஃபரன்ஸ்ல this information was known to someone in the morning itself of that day because அவர் இருந்த இடத்துல அதுதான் நேரம். அவருடைய பயோகிராஃபில அதை ரெக்கார்ட் பண்றாரு. இந்த மாதிரி என்னுடைய குழந்தைகள் கேட்டார்கள், நாங்கள் எல்லாம் வீட்டில் உட்கார்ந்து சிரித்து கொண்டிருந்தோம், இன்றைக்கு இதை சொன்னால் என்னை யாராவது தவறாக நினைப்பார்கள் அப்படின்னு எழுதுறாரு. அப்ப டைம்ங்கிறது ரிலேட்டிவா மாறி போகுதா இல்லையா? அப்ப பாட்டி சொன்னது எங்கேயோ கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்கா இல்லையா? இதை அப்படியே வச்சுப்போம். உங்களுக்குலாம் இந்த டே அண்ட் இயர் கால்குலேஷன் தெரியும் இல்லையா? இப்போ குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்னா என்ன சொல்லுவோம்? 365 நாள் ஒரு வருஷம் அப்படின்னு சொல்றோமே, இந்த வருஷ கணக்கு எப்படி வந்தது? ஒரு நாள் அப்படிங்கிற கணக்கு, ஒரு நாளுக்கு 24 மணி நேரங்கள், இந்த கணக்கு எப்படி வந்தது? இதுக்கு என்ன சொல்லுவோம்? சூரியன், ரைட்? இப்ப சூரியனை பூமி சுற்றி வருகிற காலம்தான் ஒரு வருஷம். பூமி தன்னையே சுற்றி கொள்கிற நேரம் ஒரு நாள். இதுல யாருக்கும் சந்தேகம் இல்லையே? எந்த கோளாக இருந்தாலும், எந்த கிரகமாக இருந்தாலும் சூரியனை அது சுற்றி வருவதற்கு எடுக்கிற நேரம் ஓராண்டு, தன்னையே சுற்றி கொள்வதற்கான நேரம் ஒரு நாள். அக்ரீட்? ஒத்துக்கிறீங்களா எல்லாரும்? ரைட். இப்போ பூமி தன்னையே சுற்றி கொள்வது மணி நேரம். பூமி சூரியனை சுற்றி வருவதற்கு 365 and odd, அந்த ஆடை இப்போதைக்கு விட்டுருவோம், 365 days. ஓகே. வீனஸ்னு ஒரு கோள் இருக்கா இல்லையா சூரிய மண்டலத்தில்? இந்த வீனஸ் சூரியனை சுற்றி வருகிறது. இந்த வீனஸ் தன்னையே சுற்றி கொள்கிறது. என்ன? பூமி சுத்துற டைரக்ஷன்ல இல்ல, வீனஸ் ஆப்போசிட் டைரக்ஷன்ல தன்னையே சுற்றி கொள்ளும். வீனஸ் தன்னை சுற்றி கொள்வதற்கு எடுத்துக்கொள்கிற நேரம் வீனஸ்ல ஒரு நாள். வீனஸ் சூரியனை சுற்றி வருவதற்கு எடுத்துக்கொள்கிற நேரம் வீனஸ்ல ஒரு வருஷம். கரெக்டா? கரெக்டா? இப்போ வேடிக்கை அங்கதான் வருகிறது. வீனஸ் சூரியனை சுற்றி வருவதற்கு எடுக்கிற நாட்கள் எவ்வளவு? நம்ம பூமி கால்குலேஷன்ல, ஏன்னா நமக்கு வீனஸ் கால்குலேஷன் தெரியாது, பூமி கால்குலேஷன்ல எவ்வளவு நாட்கள் அப்படின்னு கணக்கு போட்டு பார்த்தா இட் இஸ் அபவுட் 245 days, 244 அந்த ரேஞ்சில் வரும். ஓகே, 245 பூமி நாட்கள். நீங்க அதை எழுதிக்க வேண்டாம், நீங்க அதுக்கப்புறம் நெட்ல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நம்பர் கிடைச்சிரும். நான் அந்த கான்செப்டை புரிய வைக்கிறதுக்காகத்தான் சொல்றேன், எனக்கு கரெக்ட் நம்பர் வேண்டாம். வீனஸ் என்கிற வெள்ளி அல்லது சுக்கிரன் சூரியனை சுற்றி வருவதற்கு எடுக்கிற நாட்கள் பூமி கணக்கில் வீனஸினுடைய ஒரு வருஷம் will be somewhere 244 days அந்த கணக்கில் வரும். வீனஸ் தன்னையே சுற்றி கொள்வதற்கு எடுக்கிற நாட்கள் 260 கணக்கில் வரும். புரியுதா நான் சொல்றது இப்போ உங்களுக்கு? அப்ப என்ன அர்த்தமாகிறது? வீனஸ்ல வீனஸினுடைய ஒரு ஆண்டை காட்டிலும் வீனஸுடைய ஒரு நாள் என்பது நீளம் அதிகமானது. The Venetian day is longer than the Venetian year. இப்ப இதை கேட்ட உடனே பாட்டி was much better in knowledge அப்படின்னு தோன்றுகிறதா இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்? எந்தெந்த இடத்தில் இருக்கிறோமோ, வேற ஒரு கிரகத்துல இருந்தா அந்த நேரம் வேற,
இந்த கிரகத்துல இருந்தா அந்த நேரம் வேற. இதத்தான் அவங்க எப்படி சொன்னாங்க, நமக்கெல்லாம் ஒரு வருஷம்னா தேவர்கள் வேற ஏதோ ஒரு இடத்துல இருக்காங்க, அவங்களுக்கு அது ஒரு மாசம், பிரம்மா இன்னும் வேற ஏதோ ஒரு இடத்துல இருக்காரு, அவருக்கு ஒரு நாள்னாங்க. கான்செப்சுவலி அது கரெக்டா இல்லையா? ஆனா நாம என்ன நினைச்சோம், அவங்களுக்கு அது ஒண்ணுமே தெரியல, வெஸ்டர்ன் வேர்ல்டுக்கு தான் இதெல்லாம் தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னோம். வெஸ்டர்ன் வேர்ல்டுக்கு தெரியறதுக்கு முன்னாலேயே நம்முடைய ரிஷிகளும் மகான்களும் இதை பற்றி நிறையவே தெரிந்து வைத்திருந்தார்கள். என்ன, அவங்க படம் போட்டு இதுதான் கெமிஸ்ட்ரி, இதுதான் பிசிக்ஸ், இதுதான் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லல, லேபல் போட்டு சொல்லல. அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில அதை வச்சிருந்தாங்க. ரொம்ப சுலபமாக சாதாரண வாழ்க்கையில அதை வச்சிருந்தாங்க. நம்ம பழக்க வழக்கங்கள் முதல்ல சொன்னாங்க தெரியுமா, நம்ம பழக்க வழக்கங்கள், பல பழக்க வழக்கங்கள், மிக அற்புதமான பழக்க வழக்கங்கள். நீங்க கிராமத்துல எல்லாம் பார்த்திருப்பீங்க, சின்ன குழந்தைங்களை எப்படி தூக்குவாங்க, தாய்மார்கள் தூக்கும் போது எப்படி தூக்கி வச்சுக்குவாங்க. சின்ன குழந்தைகளை, ஒரு வயசு குழந்தைன்னு வச்சுக்குவோம், இடுப்புல ஒரு கால் இந்த பக்கம் ஒரு கால் அந்த பக்கம். இதை இன்னைக்கு பார்க்கும்போது நம்ம என்ன நினைப்போம், ஸ்டைலா இல்லைன்னு நினைப்போம் இல்லையா? அது ரொம்ப ஸ்டைலா இல்லை. அப்ப ஸ்டைலா தூக்குறது எப்படி, இந்த வெஸ்டர்ன் ஸ்டைல்ல தூக்குவாங்க, ரெண்டு காலையும் ஒரே பக்கம் வச்சுக்கிட்டு அப்படி தோல்ல பிடிச்சிக்கிற மாதிரி பிடிச்சுக்குவாங்க இல்லையா? சின்ன குழந்தை பிறக்கும் போது நிறைய குழந்தைகளுக்கு இந்த இடுப்பு மூட்டுன்னு சொல்றோமே, ஹிப் ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஹிப் ஜாயிண்ட் ஃபிக்ஸ் ஆகி இருக்காது. அந்த குழந்தையினுடைய எலும்புகள்லாம் ரொம்ப டெண்டரா இருக்கும், அந்த ஜாயிண்ட் சரியா ஃபிக்ஸ் ஆயிருக்காது. அந்த ஜாயிண்ட் எப்ப ஃபிக்ஸ் ஆகும், கரெக்டா எப்ப பேலன்ஸ் ஆகும் அப்படின்னு சொன்னா, இந்த கால்கள் ரெண்டும், நான் மைக்க கீழே வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன், அப்ப அது புரியும். இப்போ அந்த குழந்தையோட கால் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த ரெண்டு கால் இப்படி பக்கத்துல இருந்ததுன்னா அப்போ அந்த ஜாயிண்ட் வந்து பேலன்ஸ் ஆகாது, அந்த எலும்பு உள்ள போய் கரெக்டா பதியாது. அது பதியலைன்னு சொன்னா பிற்காலத்துல 20 வயசு 25 வயசுல அந்த எலும்பு வெளியில வந்துடும், அப்போ அவங்களுக்கு பேலன்ஸே வராது. ஆனா இந்த ரெண்டு காலம், இப்ப குழந்தையோட உடம்பு ரெண்டு காலம்னா அந்த ரெண்டு காலையும் இப்படி வச்சா, இந்த ரெண்டு காலம் இப்படி இல்லாம இப்படி இருந்தா அந்த எலும்பு நல்லா உள்ள போய் பதியும், அப்ப சுத்தி இருக்கிற திசுவெல்லாம் கரெக்டா வளரும். இது எப்ப நடக்கும், நம்ம ஊர்ல குழந்தைய வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கிட்டா தன்னாலேயே அந்த ஜாயிண்ட் சரியா பிக்ஸ் ஆகும். அப்படி இல்லாம ரெண்டு காலையும் சேர்த்து நம்ம தூக்குறோம் பாருங்க, அந்த மாதிரி தூக்கினா அந்த ஜாயிண்ட் பிக்ஸ் ஆகாது. எந்த குழந்தைக்கு ஜாயிண்ட் பிக்ஸ் ஆகலன்னு டாக்டர் கிட்ட வராங்களோ, டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குழந்தைய படுக்க வச்சு ரெண்டு காலையும் இந்த பக்கமா வெளிப்புறமா ரெண்டுத்தையும் புரட்டி அதுக்கு ஒரு பிளாஸ்டரும் பேண்டேஜும் போட்டு அப்படியே படுக்க வைப்பாங்க. இத நம்ம தாய்மார்கள் என்ன பண்ணினாங்க, இயல்பாகவே அந்த குழந்தைய தூக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த குழந்தையினுடைய ஜாயிண்ட் பேலன்ஸ் ஆற மாதிரி தூக்கினாங்க. அதே மாதிரி அந்த குழந்தை இன்னும் கொஞ்சம் பெரிய குழந்தையானா என்ன செய்வாங்க, அப்பா தோல்ல தூக்கி வச்சுக்கிட்டா ஒரு கால் இந்த பக்கம் ஒரு கால் இந்த பக்கம் போட்டுக்குவாரு. நமக்கு இதை பார்க்கும்போது இன்னைக்கு கொஞ்சம் பட்டிக்காட்டுத்தனமா கிராமாந்திரத்தனமா தெரியும், ஆனால் அது நல்ல பேலன்ஸ். நல்ல பேலன்ஸ் ஒண்ணு, அந்த குழந்தையினுடைய மூட்டுக்கள் ஸ்ட்ரெங்தன் ஆகிறதுக்கு பேலன்ஸ். ரெண்டாவது, அந்த குழந்தைய அப்படி தோல்ல தூக்கி உட்கார வச்சுக்கிட்டு அந்த அப்பா நடந்து போனார்னா அவருடைய கை ஃப்ரீயா இருக்கும், அவர் ஏதாவது பொருளை கையில எடுத்துக்கிட்டு போக முடியும், குழந்தை கீழே விழாது. இது ரொம்ப சிம்பிளான விஷயம். ஆனா இதை ஏன் நான் இங்க சொல்றேன் தெரியுமா, சின்ன 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 அன்றாட பழக்க வழக்கங்கள்லயே நிறைய நாலேஜ் பேஸோட நம்முடைய முன்னோர்கள் நடந்து கொண்டார்கள். இதுக்கு அவங்க வந்து ஓ ஐ டூ திஸ் பிகாஸ் ஐ வாண்ட் டு ஸ்ட்ரெங்தன் த ஹிப் ஜாயிண்ட் அப்படின்னு லேபல் கொடுக்கல. இட் வாஸ் அ டெய்லி ரொட்டீன். இதுதானேங்க இப்படி பண்றது தானேங்க வழக்கம் அப்படின்னு பண்ணினாங்க. இதுக்கு வந்து ஒரு தனி லேபல், நம்ம சயின்ஸ் அப்படின்னு சொன்னோன்னு, மாடர்ன் நாலேஜ் அப்படின்னு சொன்னோன்னு என்ன நினைச்சிட்டோம், இதுக்கெல்லாம் பேர் போட்டிருக்கணும், இதுக்கெல்லாம் லேபல் போட்டிருக்கணும். லேபலே தேவையில்லை.
சயின்ஸுங்கிறது ரொம்ப இயற்கையாக நம்முடைய ட்ரெடிஷ்னல் நாலேஜ்ல வந்தது. அவங்க ஆயுர்வேதா பத்தி சொன்னாங்க. ஆயுர்வேதா மாத்திரம் இல்லை, இன்னைக்கு சயின்ஸ்னு சொல்லப்படுகிற எல்லா துறைகள் நம்ம கிட்ட ரொம்ப சர்வசாதாரணமாக அந்த விஷயங்கள் நம்முடைய பாரம்பரிய நாலேஜ்ல இருக்கு. எல்லாரும் ஏதோ எழுதினீங்கல்ல, இப்ப நான் ஒரு சின்ன கணக்கு சொல்றேன், அந்த கணக்கு போட்டு பாருங்க. இன்னும் கணக்கு சொல்லல, ரைட்? ரிக்வேதம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரிக்வேதத்துக்கு சயனாச்சாரியர் அப்படின்னு ஒருத்தர் பாஷ்யம் செய்தார். அந்த சயனாச்சாரியாருடைய பாஷ்யத்துல ஒரு செய்தியை வேற ஏதோ ரிக்வேத மந்திரத்துக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும்போது அவர் அந்த பாஷ்யத்துல அந்த எக்ஸ்பிளனேஷன்ல ஒண்ணு சொல்றார். ரிக்வேதத்துல சூரியனை போற்றுவது மாதிரி சில மந்திரங்கள் உண்டு. அந்த மந்திரங்களை பத்தி சொல்லும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த சூரியன், சூரியனே எங்களுடைய மதிப்புக்குரியவனே, உன்னுடைய கதிர்களை நீ பூமிக்கு அனுப்புகிறாய். கரெக்ட் தானே? சூரியனுடைய கதிர்கள் பூமிக்கு வருது, நீ பூமிக்கு அனுப்புகிறாய். அப்படி அனுப்பும் போது எவ்வளவு தூரம் நீ பயணப்படுகிறாய், எவ்வளவு தூரம் நீ பயணப்படுகிறாய். இப்ப நான் சென்னைக்கு போகணும், நீங்க என்ன சொல்லுவீங்க? how much distance will you travel அப்படிம்பீங்க. இப்ப அதே மாதிரி அந்த சூரியன் கிட்ட சொல்றார், what great distance you travel அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு தூரம் பயணப்படுகிறதுங்கிறதையும் சொல்றார். சூரியனிலிருந்து பூமிக்கு என்ன வருகிறது? ஒளி, லைட், ரைட்? அது எவ்வளவு தூரம் பயணப்பட்டு வருகிறது அப்படின்னா அதுக்கு ஒரு கால்குலேஷன் சொல்லுவாங்க. சயின்ஸ் டீச்சர்ஸ்க்கு தெரியும், லைட் இயர்ஸ் அப்படின்னு ஒரு கால்குலேஷன் சொல்லுவாங்க. லைட் இயர்ங்கிறது என்ன? ஓராண்டில் ஒளி டிராவல் பண்ற டிஸ்டன்ஸ். இப்போ நம்ம ஓராண்டெல்லாம் வேண்டாம், லைட் டிராவல் பண்ற லைட்டோட ஸ்பீட், லைட்டோட ஸ்பீட். சூரியன்ல இருந்து பூமிக்கு ஒளி வருகிறது, இவ்வளவு நேரத்தில் வருகிறது அப்படின்னு சொன்னா அது அந்த ஸ்பீடை தானே குறிக்கிறது. அவர் என்ன சொல்றாரு, அரை நிமிஷத்துல, வேகமா கால்குலேட் பண்ணாதீங்க, அரை நிமிஷத்துல நீ எவ்வளவு தூரம் வருகிறாய் அப்படிங்கிறாரு. எவ்வளவு தூரம்ங்கிறத எப்படி சொல்றாருன்னு சொல்ற. திவே திவே சகஸ்ரே திவே யோஜனானாம் நிமிஷார்த்தேன. நான் முழு சென்டென்ஸையும் சொல்லல, இந்த சென்டென்ஸ், இந்த பாதி மாத்திரம் நமக்கு போதும். திவே திவே சகஸ்ரே யோஜனானாம் நிமிஷார்த்தேன. இப்ப இதுல என்னெல்லாம் நமக்கு புரியணும் இந்த வார்த்தைகள் அப்படின்னா, அவர் என்ன சொல்றாரு, அந்த திவே திவே சகஸ்ர திவே அப்படிங்கிறது ஏதோ ஒரு நம்பர். இத்தனை யோஜனைகள் அரை நிமிஷத்தில், நிமிஷ அர்த்த, நிமிஷ அர்த்தனா அரை நிமிஷத்துல நீ செல்கிறாய். புரியுதா? ஏதோ ஒரு நம்பர், இத்தனை டிஸ்டன்ஸ். இத்தனை டிஸ்டன்ஸ்ங்கிறதுக்கு என்ன சொல்றார்? இத்தனை யோஜனைகளை அரை நிமிஷத்தில் நீ செல்கிறாய் அப்படிங்கிறார். இப்ப இதை கால்குலேட் பண்ணி பார்த்தா எவ்வளவு வருது? அந்த கணக்கு போட்டு பார்க்கலாமா? எவ்வளவு வருதுன்னு கணக்கு போடலாமா? இப்ப அதுக்கு நமக்கு என்ன தெரியணும்? யோஜனைனா எவ்வளவுன்னு தெரியணும், நிமிஷம் தெரியணும் இல்லையா? இந்த ரெண்டும் தெரிஞ்சா நம்ம கால்குலேட் பண்ணலாம். யோஜனைங்கிறது எவ்வளவு தூரம்? ஒரு யோஜனை தூரம். நீங்க ராமாயணம் எல்லாம் படிச்சிருந்தா அனுமன் கடலை தாண்டும் போது 100 யோஜனை தூரம் கடலை தாண்ட வேண்டி இருந்தது அப்படின்னு படிச்சிருப்பீங்க. யோஜனை அல்லது தமிழ்ல யோசனை அப்படின்னு வரும். இது ஒரு டிஸ்டன்ஸ், அந்த காலத்துல பயன்படுத்தின ஒரு டிஸ்டன்ஸ் மெஷர். இப்ப நாம பயன்படுத்துற கிலோமீட்டர், மைல் மாதிரி இல்லை. நம்முடைய முன்னோர்கள் பழைய விதமா தானே பயன்படுத்தினார்கள். நினைவு இருக்கா? அரிசிக்கு என்ன பண்ணுவாங்க? படி, இல்லையா? அரிசிக்கு படி அரிசி அப்படிம்பாங்க. அப்புறம் வேற எல்லாம் வந்தா ஆழாக்கு, உழக்கு,
நினைவிருக்கு அதெல்லாம்? ஆழாக்கு, வழக்கு, மாகாணி, அதெல்லாம் இன்னைக்கு மறந்து போச்சு நமக்கு. அதெல்லாம் தான் வீசம், பலம் இல்லையா? வீசம் என்ன விலைன்னு கேட்குறாங்க அப்படிம்பாங்க. வீசம் என்ன விலை? நமக்கு இன்னைக்கு வீசம்னா என்னன்னு மறந்து போச்சு. இதெல்லாம் புது 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 டிஜிட் வந்துருது நமக்கு. பரவாயில்ல. யோஜனை என்பது கிட்டத்தட்ட இன்னைய கணக்கில் போட்டீங்கன்னா 9 மைல்ஸ், 9 மைல்கள். ஓகே, 9 மைல்கள் அந்த இடத்துல வச்சுப்போம். திவே திவே சஹஸ்ர திவே. அப்பெல்லாம் நம்பரை சொல்றதுக்கு ஒரு கோடு இருந்தது. நம்பரை இப்படித்தான் சொல்லணும் அப்படிங்கிறது இருந்தது. இந்த திவே திவே சஹஸ்ர திவேங்கிறது இன்னைக்கு எழுதினா எப்படி எழுதணுங்கிறத மாத்திரம் நான் சொல்றேன். ஏன்னா இதை இந்த கோடை நான் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சோன்னா நமக்கு நேரம் கிடையாது. 2202 2202 2202 அதுதான் அந்த திவே திவே சஹஸ்ர திவே. சஹஸ்ரங்கிறது எத்தனை பாயிண்ட் முன்னால போகணுங்கிறதுக்கான இண்டிகேஷன். திவே 2 2 2, சஹஸ்ரத்திலேருந்து வரணும் 2. ஸோ 2202. 2202 யோஜனைகள் அரை நிமிஷத்தில் நீ கடக்கிறாய். இதுதான் அந்த வார்த்தைக்கான அர்த்தம். திவே திவே சஹஸ்ர திவே யோஜனானாம் நிமிஷார்த்தேன. இப்ப வேகமா எல்லாரும் கணக்கு போட்டுட்டீங்களா? 2202 into 9 into என்ன பண்ணீங்க? எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன கால்குலேஷன் போட்டீங்க? எல்லாரும் வேகமா போட்டுட்டு இருக்கீங்களே. 2202 into 9 யோஜனைங்கிறது எத்தனை மைலுங்கிறது இப்ப நமக்கு கணக்கு வரணும். அதுக்காக போட்டீங்க. அப்புறம் நிமிஷார்த்தேனாக்கு என்ன போட்டீங்க? ஒன்னும் போடல. போடாதவங்க எத்தனை பேரு? வேக வேகமா 30 செகண்ட் போட்டவங்க எத்தனை பேரு? நிமிஷ அர்த்தேன. நிமிஷம்ங்கிறது எவ்வளவு? 60 வினாடிகள். தப்பு. அங்கதான் பிரச்சனை. அங்கதான் பிரச்சனை. 0 தப்பு. 0 மார்க். 60 வினாடிகள்னு சொல்றவங்களுக்கு 0 மார்க். அது எப்படி அப்படின்னு கேக்குறீங்களா? பழைய காலத்து நிமிஷம்ங்கிறது நீங்களும் நாங்களும் இன்னைக்கு பயன்படுத்துற நிமிஷம் இல்ல. எதுக்கு இதை சொல்றேன் தெரியுமா? ட்ரெடிஷனல் நாலேஜ்ல சில சமயத்துல சில விஷயங்களை நாம சரியா புரிஞ்சுக்காம அதை தப்புன்னு சொல்லுவோம். இந்த கால்குலேஷனை நீங்க 60 செகண்ட்ஸ் ஹாஃபா டிவைட் பண்ணி 30 செகண்ட்ஸ் அப்படின்னு போட்டீங்கன்னு வைங்க, நிமிஷம் அர்த்தேனா தப்பா வரும். நிமிஷம்ங்கிறது எவ்வளவு? பழைய காலத்து நிமிஷம் இன்னைக்கு இல்ல. நீங்க போய் அப்புறமா ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க வேணும்னாக்க. இஃப் யூ டோன்ட் பிலீவ் மீ, பழைய காலத்து நிமிஷம்ங்கிறது கண் கொட்டுகிற நேரம். அவ்வளவுதான் நிமிஷம் அப்படின்னா கண் கொட்டுகிற நேரம். ஏதோ ஒரு ஸ்லோகம் கூட உண்டு இல்ல, நிமிஷ உன்மேஷ ஏதோ ஒன்று உண்டு. அம்பாளுடைய கண் அப்படி மூடுகிறது திறக்கிறது. நிமிஷ உன்மேஷ உதய பிரளய புவனாவளி அப்படின்னு ஒரு சகசரநாமம் உண்டு. கண் கொட்டுகிற நேரம் நிமிஷம், கண் தூக்குகிற நேரம் உன்மேஷம். இந்த கண் இமை அப்படி போகுது பாருங்க, அது எவ்வளவு வேகமா போகுது, அவ்வளவுதான் நிமிஷம். அது ஒரு செகண்டை விட குறைவு. 30 செகண்ட்ஸ் 60 செகண்ட்ஸ் எல்லாம் இல்ல, ஒரு செகண்டை விட குறைவு. பழைய கால்குலேஷன்ல நிமிஷம்னு சொன்னா இன்னைக்கு கணக்குல போட்டா it is about 0.21 second. 0.21 second. அப்ப நிமிஷ அர்த்தம்னா எவ்வளவாகும்? நிமிஷ அர்த்தம்னா எவ்வளவாகும்? 0.106 செகண்ட். 0.21 டிவைட் பண்ணும்போது டெசிமல்ல தான் போகும். 0.106ல வந்து நிற்கும். இப்போ 2202 into 9 in 0.106 செகண்ட் இல்லையா? அப்ப ஒரு செகண்ட்ல எவ்வளவு? புரியுதா நான் சொல்ற கால்குலேஷன்? ஒரு செகண்ட்ல எவ்வளவு போட்டு பாருங்க.
2202 into 9 அதுதான் டிஸ்டன்ஸ். அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு நேரத்துல? 0.106 செகண்ட்ல. அப்போ ஒரு செகண்ட்ல எவ்வளவு வரும்? போட்டுட்டீங்களா? வந்துதா? எந்த நம்பர் வரலையா? எப்படி போடுறதுன்னு இப்ப தேடிட்டு இருக்காங்க. பாயிண்ட்ல வந்துருச்சு, பாயிண்ட்ல சொல்லியிருக்கோமே, அது எப்படி 1 செகண்டுக்கு கொண்டு வருதுன்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க. மேத்ஸ் டீச்சர்ஸ் யாராவது இருந்தா பிடிச்சிருவாங்க. வந்துதா? ஏதாவது நம்பர் வந்துதா? ஒரு நம்பர் கூட வரலையா? ஒரு நம்பர் கூட வரலையா? சரி, உங்களுக்காக நானே போடுறேன். முதல்ல என்ன போட்டீங்க? 2202 into 9 போட்டீங்களா? அது எதுக்கு? அந்த டிஸ்டன்ஸ். அது எவ்வளவு வந்தது? அது கரெக்டா வந்துருது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? என்ன வந்தது? வீட்டில் போய் போட்டுக்கிறீங்களா? கால்குலேட்டர் கொடுக்குறீங்களா சார் போட்டு பார்க்கறதுக்கு? வந்துதா இல்லையா? ஏதாவது ஒரு நம்பர் சொல்லுங்க என்ன வந்ததுன்னு. நான் எனக்கு வந்தது உங்களுக்கு வந்தது கரெக்டா இருக்கான்னு பார்க்கறேன். You have a projection here? Okay. Gopal, please get my system. அதுக்குள்ள அடுத்ததுக்கு போகலாம். அந்த கணக்கு அப்படியே இருக்கட்டும். ஏன்னா மொத்த நம்பர் நம்ம 3 தானே பார்த்தோம். அந்த 3 ஒரே மாதிரி தானே வரணும். அது எப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்தது? பர்மிட்டேஷன் காம்பினேஷன் போட்டா விதவிதமா வந்திருக்கு. சரி, பரவாயில்ல பரவாயில்ல, நோ ப்ராப்ளம், we can learn, no issues. அது அப்படியே இருக்கட்டும். லைட்டோடைய ஸ்பீட் என்னன்னு யாருக்காவது தெரியுமா? என்ன? Exact value is 2.99 into 10 to the power 8 meter per second. எனக்கு நம்பர் மட்டும் சொல்லுங்க. 3 into 10 power 8. 3 into 10 power 8. I don't want 10 power 8. I want the correct number. 3 lakh kilometer per second. 3 lakh kilometer per second. 3 lakh kilometer Per second. per second. 3 lakh? Yes, 3 into 10 power 8 means 3 lakh kilometer. I want the correct answer. 3 lakh தான் வருதா? 3 எப்படி வந்தது? 3 into 10 power 8 ma'am. அதை எப்படி கொண்டு வந்தீங்க? அதை எப்படி derive பண்ணீங்க? Velocity of light is derived by scientists. No, you are telling about velocity of light. Yes. I am not about this calculation. You are telling about velocity of light calculation. Velocity of light. Velocity of light எவ்வளவு? 3 lakh kilometer per second. Are you sure? Yes. Can you please define? The velocity of light is 3 into 10 power 8 meter per second. 10 power 8 is divided into 10 power 5 into 10 power 3. 10 power 5 is lakh, 10 power 3 kilometer. What is the constant? Which constant, no? What is the constant? சரி, ஓகே, நான் 3 lakh kilometers எடுத்துக்கிறேன். 3 lakh kilometers transferred into miles. That I am calculating. Mile, around 2000 mile per second. In this calculation. 3 என்ன சொன்னீங்க? 3 lakh kilometers per second சொன்னீங்க. Yes, that- அது எப்படி 2000 miles வரும்? The actual velocity of light is 3 Actual velocity நான் என்ன கேக்குறேன் தெரியுமா சார்? 3 lakh kilometers சொல்றீங்க இல்லையா? அதை மைலுக்கு கன்வெர்ட் பண்ணுங்க. Just a minute.
அதுதானே வரணும். ஆக்சுவல் வெலாசிட்டி தானே மைலுக்கு நான் கன்வெர்ட் பண்ண சொல்றேன். நீங்க இப்ப வந்து கால்குலேஷனை சொல்லல. யூ ஆர் டாக்கிங் அபவுட் lakh kilometers. If you tell that in miles, please tell me how much it is. வந்துச்சா? மைலுக்கும் கிலோமீட்டருக்கு என்ன கால்குலேஷன்? ஒரு மைல் என்பது எவ்வளவு கிலோமீட்டர்? அப்போ 3 லட்சம் கிலோமீட்டர்ங்கிறது எவ்வளவு மைல் ஆகும்? கிலோமீட்டர் எப்போ அதிகமா இருக்கும், மைல் குறையும். கிடைச்சதா சார்? Kilometer, have you got it? Speed of light in vacuum commonly denoted c constant. என்ன கான்ஸ்டன்ட் பாருங்க? approximately 3 lakh kilometers per second. பாக்குறீங்களா? அங்க இருக்கா? படிக்க முடியுதா அங்க இருந்து? இல்ல, நான் வந்து இது பாக்குறேன், பாயிண்டர் பாக்குறேன். Here approximately 3 lakh kilometers per second, which is in miles? 3.3 lakh kilometer. So approximately correct. So மைல்ஸ்லயே கணக்கு போட்டீங்கன்னா கூட இதுதான். இப்போ நீங்க அந்த கால்குலேஷனை போட்டீங்களா? நான் சொன்ன கால்குலேஷனை போட்டீங்க. 3.3 lakh kilometer. Fine. So you find here. இப்போ நான் இதுலயே காட்டுறேன் உங்களுக்கு. இதுதான் அந்த ஸ்டேட்மெண்ட். யோஜனானாம் सहस्त्र दिवे दिवे सहस्त्र और सहस्र दिवे दिवे शते दिवे च योजने अकेन निमिषार्धेन क्रमण्ण नमोस्तुते. நான் ஃபுல்லா அந்த ஸ்லோகத்தை சொல்லல, உங்களுக்கு வேணுங்கிற கால்குலேஷன் மட்டும் போட்டேன். இந்த கால்குலேஷன்ல பாருங்க. இப்போ 2202 யோஜனாஸ் in half a நிமிஷா. 2202 into 9, அந்த யோஜனைக்கு நம்ம 9 கொண்டு போயிடுறோம். 1 நிமிஷா is whatever decimal that I told you. If you decipher it in fractions, you will get 16 by 75 seconds. So half a nimisha is 16 by 150 second. So இந்த calculation நீங்க அப்படியே கொண்டு போனீங்கன்னு சொன்னா So 2202 into 9 into 150 by 16, because half a nimisha and the 1 நிமிஷாங்கிறது 0.21 அப்படிங்கிற கணக்கு வரும்போது it will be whatever, see that 16 by 75 வரும். அதை halfல divide பண்ணும்போது 16 by 150 வரும். So when you have to multiply it, you will have to reverse it, then you will get 1,85,793 miles. அடுத்த ஸ்லைடுக்கு போங்களேன். இல்ல 1,85,793. கரெக்ட் கான்ஸ்டன்ட் 1,86,000. அதை நீங்க கிலோமீட்டருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அவர் சொன்ன மாதிரி டிஃபரன்ஸ் எவ்வளவு வருது? வெரி மினிமல் டிஃபரன்ஸ். இன்னைக்கு ஆப்டிமல் அப்படின்னு சொல்ற சர்க்கம்ஸ்டான்சஸ்ல இந்த கான்ஸ்டன்ட்டை எப்படி கால்குலேட் பண்றாங்க? யாரே இல்லாத வேக்யூம்ல வச்சு கால்குலேட் பண்றாங்க. சயனாச்சாரியார் சொன்னது குறைஞ்சபட்சம் 1500 வருஷங்களுக்கு முன்னால. 1500 வருஷங்களுக்கு முன்னால there would have been some changes in the atmosphere. அந்த சேஞ்சஸ்லாம் நீங்க கால்குலேட் பண்ணினீங்கன்னா இந்த டிஃபரன்ஸ்ங்கிறது ரொம்ப மினிமல். ஸோ இந்த டிஃபரன்ஸ் அளவுக்கு ரொம்ப குறைச்சலான நெக்லிஜிபிள் டிஃபரன்ஸில் வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் லைட் அப்படிங்கிறத
ரிக்வேதத்துக்கு பாஷ்யம் சொல்லும்போது போற போக்குல சொல்லியிருக்காங்களே தவிர ஸ்பீட் ஆஃப் லைட் அப்படின்னு வச்சு டிஸ்கிரைப் பண்ணல. பட் we find this information is available. ஸோ நம்ம ட்ரெடிஷ்னல் நாலேஜ்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. என்ன நாம அதெல்லாம் சரியா இப்ப இந்த நிமிஷம்ங்கிறத இன்னைக்கு இருக்கிற மாதிரி 60 செகண்ட் வச்சு கால்குலேட் பண்ணோம்னா தப்பா போயிடும். அவங்க அன்னைக்கு எதை நினைச்சு சொன்னாங்கிறத கரெக்டா புரிஞ்சுட்டு கால்குலேட் பண்ணோம்னா கரெக்டா வரும். நாம இன்னைக்கு நிமிஷம் டுடே as we use it is a misnomer of our translation. நிமிஷம்ங்கிற ஒரு வார்த்தையை கொண்டு போய் மினிட்ங்கிற ஒரு வெஸ்டர்ன் பாராமீட்டருக்கு நம்ம போட்டுட்டோம். டிரான்ஸ்லேஷன்ல பண்ணின தப்பு. அந்த தப்புனால நாம இன்னைக்கு நிமிஷம்னா என்ன நினைக்கிறோம்? 60 செகண்ட் நினைக்கிறோம். 60 செகண்ட்ங்கிறது பழைய கால்குலேஷன்ல கிடையாது. பட் அதுக்காக மகான்களும் ரிஷிகளும் ஒண்ணுமே தெரியாம இருந்தாங்கன்னு அர்த்தம் இல்லை. அவங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. I will just go to another simple example. அவ்வை பாட்டியை தெரியுமா? அவ்வை பாட்டியோட ஒரு பாட்டு இருக்கு. ரொம்ப சாதாரணமான ஒரு பாட்டு. பரவாயில்ல, போட்டுட்டோம் கோபால், we shifted it and put it. அவ்வை பாட்டியோட அந்த பாட்டை நான் சொல்றேன். அந்த பாட்டுல என்ன சயின்டிபிக் பிரின்சிபல் இருக்குன்னு இங்க யாராவது சொல்லுங்க. ஆழ அமுக்கி முகக்கினும் நாழி முகவாது நாள் நாழி தோழி நிதியும் கணவனும் நேர்படினும் தத்தம் விதியின் பயனே பயன். இந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னா, ஒரு பெண்ணுக்கு கணவன் நல்லவனாக இருந்து அவளுடைய பொருளாதார நிலை நல்லதாக இருந்தால் கூட சில நேரங்களில் அவளுடைய விதி சரியாக இல்லை என்றால் அவளுக்கு சிக்கல்கள் கஷ்டங்கள் வாழ்க்கையில் வரக்கூடும். இத சொல்றதுக்காக சொல்றாங்க. சொல்லிட்டு முன்னால ஒரு லைன் சொல்றாங்க, ஆழ அமுக்கி முகக்கினும் நாடி முகவாது நாள் நாழி. இங்க யாராவது பிசிக்ஸ் டீச்சர்ஸ் இருக்கீங்களா? பிசிக்ஸ்ல ஏதோ ஒரு லா இருக்கா? நான் கம்ப்ரெசிபிலிட்டி ஆஃப் லிக்விட்ஸ். நான் கம்ப்ரெசிபிலிட்டி ஆஃப் லிக்விட்ஸ். Pascal's law. What does Pascal's law say? Liquid pressure, ma'am. என்ன சொல்லுது பாஸ்கல் லால? நான் கம்ப்ரெசிபிலிட்டினா என்ன அர்த்தம்? கம்ப்ரெசிபிலிட்டினா என்ன அர்த்தம்? முதல்ல Not compress the water. You cannot compress water, but I want them to understand what they mean by that. எத்தனை பேர் வெளியூர்ல இருந்து வந்திருக்கீங்க? பேக் பண்ணும்போது உங்க பெட்டி மேல ஏறி உட்கார்ந்து பேக் பண்ணீங்களா? சாலிட் என்ன ஆகும்? அழுத்தினோம்னா கம்ப்ரஸ் பண்ணா சாலிட கம்ப்ரஸ் பண்ண முடியும். லிக்விட பண்ண முடியுமா? பண்ண முடியாது. இதுக்கு என்ன பேரு? நான் கம்ப்ரெசிபிலிட்டி ஆஃப் லிக்விட்ஸ். இத சொன்னவருக்கு பெருமை கொடுத்து திஸ் இஸ் கால்ட் பாஸ்கல்ஸ் லா. அப்படியே வச்சுக்கோங்க. ஆழ அமுக்கி முகக்கினும் நாடி முகவாது நாள் நாழி. நாடிங்கிறது என்ன? படி மாதிரி ஒரு அப்ப இருந்த, இப்ப லிட்டர்னு சொல்ற மாதிரி அப்ப இருந்த ஒரு மெஷர் நாழி. அவங்க என்ன சொல்றாங்க? என்னதான் போட்டு அழுத்தினாலும் 1 லிட்டர்ல 4 லிட்டர் பிடிக்காது. Isn't it non-compressibility of liquids? This is what Pascal's law says. And Avvai was knowledgeable to say this much before Pascal. Yes? சரி, உலகம் உருண்டையா தட்டையா? உலகம் உருண்டையா தட்டையா? இதுக்கு இவ்வளவு மெதுவா ஏன் பசிக்குதா எல்லாருக்கும்? சரி, இதை எப்ப சொன்னாங்க? இது சொன்னவர் பேர் என்ன? அப்புறம் கலீலியோன்னு ஒருத்தர் சொன்னாரு, கூடவே இன்னொருத்தர் காப்பர்னிக்கஸ். இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் இதெல்லாம் சொன்னாங்க இல்லையா? இந்த கலீலியாவும் காப்பர்னிக்கஸும் எப்ப வாழ்ந்தாங்க? தேங்க்யூ. சரி, போனா போகட்டும், அது மறந்து போச்சு. ஒரு 500-600 வருஷம் இருக்குமா? அவ்வளவுதான் இருக்கும்.
இல்ல அதுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கலாம், இல்ல குறைச்சலா இருக்கலாம். I leave it to you. I am not going to tell that. That is for you to know. இந்த மாணிக்க வாசகர்னு ஒருத்தர் தெரியுமா? அவர் குறைஞ்சபட்சம் 9ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்திருக்கணும். குறைஞ்சபட்சம், அதுக்கு முன்னால கூட இருக்கலாம். அவரோட பாட்டுல ஒரு வரி வருது, அண்டை பகுதியில் உண்டை பிறக்கம். உண்டைனா என்ன? உருண்டை. ரொம்ப சாதாரணமா சொல்றாரு, அண்டை பகுதியில் உண்டை பிறக்கம், அளப்பெரும் தன்மை வளப்பெரும் காட்சி, ஒன்றனுக்கொன்று நின்றழில் பகரில் 101 கோடியில் மேற்பட விரிந்தன. ரொம்ப போற போக்குல இந்த பிரபஞ்சம்ங்கிறது உருண்டையாத்தான் இருக்கும். இந்த உருண்டையாக இருக்கக்கூடிய பிரபஞ்சம், உருண்டையாக இருக்கிற உலகம், இதெல்லாம் 101 கோடிக்கு மேல நிறைய கான்ஸ்டலேஷன்ஸ் இருக்குன்ட்டு போயிட்டாரு. இப்ப என்ன சொல்லலாம்? இதை விட ஆரியபட்டான்னு ஒருத்தர் இருந்தார். அவரு பூகோளம்னே சொன்னார். கோளம்னா என்ன அர்த்தம்? கோளம்னா உருண்டை. அதுல இருந்து தான் அதுக்கப்புறம் ஜியோகிராபிக்கு நம்ம பூகோளம்னு பிற்காலத்துல பேர் வச்சோம். கோளமண்டலம், ஆரியபட்டாவுடைய வார்த்தை கோளமண்டலம். மண்டலம்னு சொன்னாலும் உருண்டைன்னு தான் அர்த்தம், கோளம்னு சொன்னாலும் உருண்டைன்னு தான் அர்த்தம். அப்ப கோளமண்டலம்னா ரொம்ப சாதாரணமா பூமி என்பது ஒரு பந்து, உருண்டை. Is this not traditional knowledge? Right? All this is part of traditional knowledge. என்ன ஒண்ணே ஒண்ணு, அவங்க இதுதான் அப்படின்னு டிசிப்ளின் போட்டு, this will qualify to be physics part 1, this will qualify to be in the curriculum of chemistry அப்படின்னு போடல. நம்ம இன்னைக்கு சிலபஸ் போட்டோம், கெமிஸ்ட்ரி சிலபஸ் போட்டோம், கரிக்குலம் போட்டோம். அவங்க கரிக்குலம் சிலபஸ்னு சொல்லல. இது எல்லாமே வாழ்க்கையில நாம தெரிந்து கொள்ள வேண்டியது, உணர்ந்து கொள்ள வேண்டியதுன்னு விட்டுட்டாங்க. And that is what we will have to cover. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நாம கொஞ்சம் கண்ணை அகலமா திறந்துகிட்டு பார்த்தோம்னா நிறைய 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 விஷயங்களை நாம கண்டுபிடிக்கலாம். புதுசா நாம கண்டுபிடிக்கலாம். பழைய விஷயங்களை புதுசா கண்டுபிடிக்கலாம். ஜியோகிராபி டீச்சர்ஸ் யாராவது இருக்கீங்களா? பிசிக்ஸ் டீச்சருக்கு ஒரே சந்தோஷம். ஜியோகிராபி டீச்சர் யாராவது இருக்காங்களான்னு கேட்ட உடனே ஆஹா அப்படின்னுட்டு. This is only for all of us to learn. யாரையும் டெஸ்ட் பண்றதுக்காக இல்ல, அப்படிலாம் நினைக்காதீங்க. நாம எல்லாரும் சேர்ந்து கத்துக்கிறோம், அவ்வளவுதான். சரி, நான் ஒரு சின்ன கதை சொல்றேன். அந்த கதையிலிருந்து நீங்க என்ன கண்டுபிடிக்கிறீங்கன்னு சொல்லுங்க. ஒருத்தர் வடதிசை நோக்கி வானத்தில் போனார். நான் அந்த கதையை சொல்ல சொல்ல உங்களுக்கு யாரை பத்தி சொல்றேங்கிறது தெரிஞ்சு போயிடும். வடதிசை நோக்கி வானத்தில் போனார். அவர் புறப்பட்டது மாலை நேரம். அவருக்கு கொடுக்கப்பட்ட ஆணை இரவு முடிவதற்குள் திரும்பி வர வேண்டும். வேகமாக போனார். அவர் போக வேண்டிய இடத்தின் பெயர் அவருக்கு தெரியும், ஆனால் அது எங்கே இருக்கிறது என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. தேடுகிறார் தேடுகிறார் தேடுகிறார். அது ஒரு மலை. அந்த மலையை தேடுகிறார். அப்படி தேடும்போது வானத்தில் சூரிய கதிர்கள் புலப்படுகின்றன. அடடா, நேரத்தை வீணடித்து விட்டேன். இரவு முடிவதற்குள் நான் திரும்பி போயிருக்க வேண்டும். இனிமேல் போனால் பயனில்லை. சூரிய கதிர்கள் தென்பட ஆரம்பித்து விட்டன. சூரிய கதிர்கள் தென்படுகின்றன என்ன அர்த்தம்? பொழுது விடிந்து விட்டதுன்னு அர்த்தம் இல்லையா? சூரிய கதிர்கள் தென்படுகின்றன அப்படின்னு தவிக்கிறார். தவிச்சிட்டு அப்படி பார்க்கிறார் கொஞ்சம் உன்னிப்பா. அப்ப அந்த கதிர்கள் மேற்கு திசையிலிருந்து வருவது தெரிகிறது. சூரியன் மேற்கில் எழுவான் அல்லன். மேற்கில் சூரியன் எழுவான் அல்லன் அப்படின்னு பார்க்கிறார். பார்த்தா கதிர்கள் கீழேந்து வரல. உதயம்னா எப்படி வரும்? கீழேந்து வரும். இது மேலேந்து இப்படி போறது. அதை பார்த்த உடனே மறந்து விட்டேனே,
வடதுருவத்திற்கு பக்கத்தில் வந்தால் இரவும் பகலும் சூரியன் தெரியும் என்பதை மறந்து விட்டேனே, இன்னமும் பொழுது விடியவில்லை, நான் தேடுகிறேன்னு போய் தேடினார். இப்ப நான் யாரை சொல்கிறேன்ங்கிறது உங்களுக்கு புரிஞ்சு போச்சு. யாருங்கிறது முக்கியம் இல்லை. இதுல என்ன வருகிறது நமக்கு வர செய்தி? எந்த நாட்டுக்கு மேல போயிருந்திருக்கணும்? போனவர் பேரை விட்டுருங்க, அவர் பேர் இப்ப முக்கியம் இல்ல. எந்த நாட்டுக்கு மேல போயிருந்திருக்கணும்? வடதுருவத்திற்கு பக்கத்தில் வந்தால் இரவும் பகலும் சூரியன் தெரியும். லேண்ட் ஆஃப் மிட்நைட் சன். லேண்ட் ஆஃப் மிட்நைட் சன் ஒன்று உண்டா? நார்வே எங்க இருக்கு? ஆர்டிக் சர்க்கிள் பக்கத்துல வந்துருமா? நார்த் போலுக்கு பக்கத்துல வந்துருமா? ஏன் அங்க இரவும் பகலும் சூரியன் தெரிகிறது? பிகாஸ் ஆஃப் த டில்ட், இல்லையா? இந்த ஜியோகிராபிக்கல் இன்ஃபர்மேஷன் ஆஞ்சநேயர் தான் போனாரு, அவர் கண்டுபிடிச்சாருங்கிறதெல்லாம் அங்க போயிடுச்சு. நம்ம கதை எங்க போகுது? ஆஹா, ஆஞ்சநேயர் போனார். முக்கியம் அது இல்ல. போன இடத்துல மேற்குலேருந்து வராது, லைட் இந்த பக்கத்துல இருந்து வருதுன்னு சொன்னா sun is seen even during night time. அப்ப இதைத்தானே நம்ம லேண்ட் ஆஃப் மிட் நைட் சன் படிக்கிறோமா இல்லையா? அப்ப ராமாயணத்திலே இந்த செய்தி வருகிறதா இல்லையா? இந்த மாதிரி நாம தேடி கண்டுபிடிச்சா நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்கலாம். நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்கலாம். கொஞ்சம் அப்படி கண்ணை திறந்து வைத்துக் கொண்டு பார்த்தால் நிறைய விஷயங்கள் கிடைக்கும். நான் இன்னொரு 2 கதை சொல்றதுக்கு நேரம் இருக்கு. அதுக்கப்புறம் we will just take some questions. சென்னைக்கு பக்கத்துல இருக்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? இல்ல, சரி. புதுச்சேரிக்கு பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருமே அப்படிதானா? வெரி குட். மாமல்லபுரத்துக்கு பக்கத்துல இருக்கிறவங்க, மாமல்லபுரம் பக்கம் போயிருக்கீங்களா? போயிருக்கீங்க. இந்த கல்யாணத்துக்காக ஒரு கோவிலுக்கு போவாங்க, தெரியுமா? அங்க இருக்கிற சுவாமி பேர் என்ன? அந்த கோவிலுக்கு போனா என்ன கிடைக்கும்? சீக்கிரம் கல்யாணம் ஆகும். எங்க வந்து நம்ம அதுல கொண்டு போய் நிறுத்திட்டோம், பாவம். சரி, அந்த கதையிலே எடுத்துக்கலாம். அந்த கதையிலே எடுத்துக்கலாம். ஏன் சீக்கிரம் கல்யாணம் ஆகும்? அந்த கோவிலுக்கு நேர்ந்துக்கிட்டா சீக்கிரம் கல்யாணம் ஆகும். கரெக்ட் தான் நீங்க சொல்றது. அந்த கோவிலுக்கு போனீங்கன்னா அங்க சாரியா எல்லாரும் மாலையை கழுத்துல போட்டுக்கிட்டு சுத்தி வருவாங்க, இல்லையா? அதான் ஐதீகம். சரி, இப்ப சொல்லுங்க, அங்க இருக்கிற கதை என்ன? ஏன் சீக்கிரம் கல்யாணம் ஆகும்? அந்த சுவாமி பேர் என்ன சொன்னீங்க? நித்திய கல்யாண பெருமாள். அவரு தினம் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அதனால நம்பிக்கை என்னன்னா, அவருக்கு நேர்ந்துக்கிட்டா மற்றவங்களுக்கும் அவர் கல்யாணம் பண்ணி வைப்பாரு. அப்படித்தானே? ரைட். அந்த கோவிலோட கதை தெரியுமா? அந்த கோவிலோட ஸ்தல புராண கதை தெரியுமா? அந்த பகுதியில கலவ மகரிஷின்னு ஒருத்தர் இருந்தார். அந்த கலவ மகரிஷிக்கு 360 மகள்கள். 360 மகள்கள். 360 பேருக்கும் கல்யாணம் பண்ணணும். யார் மாப்பிள்ளை கிடைப்பாங்க? இந்த மாதிரி ஆயிடுச்சு, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு தவிச்சாராம். அப்ப மகாவிஷ்ணு அவர்கிட்ட சொன்னாராம், கவலைப்படாத, நானே மாப்பிள்ளையா வந்து உன் மகள்களுக்கெல்லாம் திருமணம் செய்து வைக்கிறேன். மகாவிஷ்ணு வந்தாரு. 360 பெண்களையும் வரிசையா நிறுத்தினார் கலவ மகரிஷி. எவ்வளவு இடம் தேவைப்பட்டதுன்னு எனக்கு தெரியல. 360 people in one row. முதல் பெண்ணை முதல் நாள், அடுத்த பெண்ணை அடுத்த நாள். இப்ப என்னாச்சு? 360 நாளும் திருமணம் செய்து கொண்டார். 360 girls in 360 days. அப்ப ஏன் அவருக்கு நித்திய கல்யாண பெருமாள்னு பேர் வந்தது? இன்னும் 5 நாள் மிச்சம் இருக்கேன்னு கேட்காதீங்க. இன்னும் 5 நாளைக்கு 5 பொண்ணை எங்க தேடுறதுன்னு இல்ல, அது இல்ல. அவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. 360 days per yearன்னு ஒரு கணக்கு உண்டு. 365 நாம சொல்றோம். இதுக்கு சைடீரியல் இயர் அப்படின்னு பேரு. கமர்ஷியல் இயர்னு ஒன்று சொல்லுவாங்க.
நீங்க கடைகள் எல்லாம் ட்ரேடுக்காக பயன்படுத்தும் போது மொத்த வருஷத்தையும் 360 ஆக்கிடுவாங்க. அதுக்கு பேர் கமர்ஷியல் இயர். இந்த வத்சரம்னு சொல்றாங்க இல்லையா, சம்வத்சரம்னு சொல்லுவாங்க, வத்சரம்னு சொல்லுவாங்க. வத்சரம்ங்கிறது 360 நாள் தான் கணக்கு. அது சிம்பிளா புரியணும்னா, இப்போ டெய்லி வேஜஸ் கணக்கு போடுறோம்னு வச்சுப்போம். அப்படி கணக்கு போட்டா மாசத்துல எத்தனை நாள்னு வச்சு கணக்கு போடுவாங்க? 30 நாள்னு தான் வச்சு கணக்கு போடுவாங்க. நீங்க ஒரு மாசத்தினுடைய சம்பளத்தை டிவைட் பண்ணி கால்குலேட் பண்ணும்போது 31 தான் கால்குலேட் பண்ண மாட்டாங்க, 13 ஒரு ஆவரேஜ்ல வச்சு தான் கால்குலேட் பண்ணுவாங்க. அதனால இந்த கமர்ஷியல் இயர் இஸ் ஆல்வேஸ் 360 days. 360 டேஸுக்கு ஒரு பெண்ணாக ஒரு நாள் திருமணம் செய்து கொண்டார் நித்திய கல்யாண பெருமாள்னு கதையை முடிச்சிட்டோம். அந்த கதை எப்படி எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு? நாமும் போய் அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணா, மிச்சம் இருக்கிற 5 நாள் இருக்கே, அந்த 5 நாளைக்கான அருளை நமக்கு தரமாட்டாரா அப்படின்னு எல்லாரும் போயிட்டாங்க. This 360 does not denote the days in a year. அந்த முதல் பொண்ணுக்கு என்ன பேர்னு யாருக்காவது தெரியுமா? 360 பெண்கள்ல மூத்த பெண், முதல் பெண்ணுக்கு என்ன பேர்னு யாருக்காவது தெரியுமா? திருவிடந்தை போனவங்க யாரெல்லாம்? யாருன்னா போயிருக்கீங்க? யாருமே போனது இல்லையா? கதை மாத்திரம் தெரியுமா? பரவாயில்லையே. திருவிடந்தைக்கு பக்கத்துல, திருவிடந்தை நீங்க if you are starting from Chennai and proceeding towards மகாபலிபுரம், திருவிடந்தை உங்களுக்கு வலது பக்கத்துல வரும். இடது பக்கத்துல கடற்கரை ஓரமாக ஒரு சின்ன கிராமம் இருக்கு. அந்த கிராமம் ஒரு பிக்னிக் ஸ்பாட். அந்த பிக்னிக் ஸ்பாட்டோட பேர் யாருக்காவது தெரியுமா? அதே மாதிரியான பெயர்ல கேரளாவிலையும் ஊர் உண்டு, கோவளம். அந்த கோவளம்ங்கிற பேர் ஏன் வந்ததுன்னா, அந்த மூத்த பெண்ணுடைய பெயர் கோமளவல்லி, கோமளவல்லிபுரம் கோவளம்னு ஆச்சு. கோமளவல்லி வாழ்ந்த பகுதி கோமளவல்லிபுரம். இப்ப இந்த கதை சொன்னேன்ல, 360 நாள்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு, அதோட கதை முடிஞ்சு போச்சா? அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு? 360 பெண்களோட போனாரா அப்படின்னு ஒரு கேள்வி வருமா இல்லையா? ஏன் அந்த கேள்வியை யாருமே கேட்கல? சின்ன குழந்தை யாராவது இருந்தா கேட்டிருப்பாங்க. 360 பேரோட எங்க போனாரு? எங்கேயும் போகல. கடைசி நாள் கல்யாணத்துல 360 பேரையும் ஒன்னா சேர்த்தார். ஒரே ஒரு பெண் உருவானாள். அந்த பெண்ணுக்கு என்ன பேர் தெரியுமா? அகிலவல்லி. அந்த பெண்ணுக்கு பேர் அகிலவல்லி. இப்போ ப்ளீஸ் யூஸ் யோர் திங்கிங் ப்ராசஸ். அகிலவல்லி, 360, பெருமாள், இந்த மூணையும் சேர்த்து இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லுங்க. I will give you 1 minute's time. கடகடகடன் கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. 360, அகிலவல்லி, பெருமாள். யாரோ இங்க கொஞ்சம் அப்படியே நீங்க அனிமேட்லாம் பண்ணோன்னு ஏதோ கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு நினைச்சேன் நானு. அகில உலகம். அகிலம்னா என்ன? உலகம். உலகத்துக்கு எத்தனை டிகிரிஸ்மா, எத்தனை பாகைகள்? லாங்கிடியூட் 360. ஸோ இந்த ஸ்டோரிக்கு பின்னால இருக்கிறது ஏதோ அவர் தினம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிறது இல்லை. இந்த ஸ்டோரிக்கு பின்னால இருக்கிற சயின்டிபிக் இன்ஃபர்மேஷன், உலகம் என்கிற உருண்டையை அதனுடைய 360 டிகிரிஸ் இல்லையா, 360 டிகிரி, ஒவ்வொரு டிகிரியும் காப்பாற்றுகிற கடவுள் இந்த உலகை காப்பாற்ற வேண்டும் என்றால் அதனுடைய ஒவ்வொரு போர்ஷனையும் காப்பாற்றுகிறார். அது கதை. ஆனா அந்த கதைக்குள்ள எவ்வளவு விஷயம் வச்சிருக்காங்க. நம்ம பார்க்கிற கண்ணை கொஞ்சம் விசாலப்படுத்திக்கிட்டு பார்த்தோம்னா, இல்லைன்னா 360 ஏன் நம்பர் கொண்டு வந்திருக்கணும்? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. எதுக்கு 360ங்கிற நம்பரை கொடுக்குறாங்க? எதுக்காக காப்பாற்றுகிற கடவுள் கிட்ட கொண்டு வந்து வைக்கிறாங்க? கொஞ்சம் அந்த கதையே ஓவர் ஸ்ட்ரெச்சா தெரியல. இன்னைக்கு ஸ்டைல்ல சொன்னா ரொம்ப ஓவரா இருக்கே, 360 பெண்ணா அப்படின்னு கேட்கலாமா இல்லையா கேள்வி? பட் there is some specificity. ஏன் அந்த 360ங்கிற நம்பர்? அந்த பெண்ணுக்கு பெயர் அகிலவல்லி. கோமளம்னா அழகு. அழகாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தை காப்பாற்றுவதற்கு, அதை அழகாகவே காப்பாற்றுவதற்கு 360 பாகைகள். அந்த 360 பாகைகளையும் காப்பாற்றுகிற கடவுள் காப்பாற்றுகிறார்.
அப்போ there is some information there. நாலேஜ் எப்படி இருக்கு பாருங்க, நாலேஜ் எங்கெல்லாம் இருக்கிறது. ஏதோ போற போக்குல வர கதை. சரி, இன்னொரு கதை சொல்லட்டுமா? ரொம்ப வேகமா கதை கேட்கிற மூடுக்கு போயிட்டாங்க எல்லாரும், தலையை ஆற்ற வேகத்திலேயே தெரியுது. இந்த ஏபி நாகராஜன் ஒருத்தர் இருந்தார், கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏபி நாகராஜனும் சிவாஜி கணேசனும் ஒரு சண்டை போடுவாங்க ஒரு படத்துல. வெரி குட். அந்த சீனை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா சார்? மைக்கு கொஞ்சம் கொடுங்க அவர்கிட்ட. தருமிங்கிற ஒரு ஏழை புலவர் அவரை காப்பாற்றுறதுக்காக சிவபெருமானே குங்குதேர் வாக்கி அஞ்சிரை தும்பி என்று தொடங்கக்கூடிய அந்த குறுந்தொகை பாட்டை எழுதி கொடுப்பாரு. இந்த பாட்டை நீயே எழுதினதா அப்படின்னு கேட்டு அதற்காக வாதாடுவதற்காக சிவபெருமானை நேரடியாக மதுரை சபையில அந்த நக்கீரனும் சிவபெருமானும் வாதாடக்கூடிய காட்சி தான் அந்த ஏபிஎம் சிவாஜி கணேசன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த பாட்டுல தப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா, கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அந்த பாட்டு சொல்லுங்களேன் கொஞ்சம், குறுந்தொகை பாட்டு. ஆமாம்மா, பாட்டு தெரியுமா? அது பாட்டு தெரியுமா? பாட்டு தெரியுமா? சொல்லுங்க. குங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் சென்றாது கண்டது மொழிமோ பயிலிய மயிலிய எரியவை கூந்தலில் நரியும் உழவோ நீ அறியும் தும்பி. ஃபேர்லி நல்லா சொல்லிட்டாரு. தேங்க்யூ. மயில் இயல் செறி எயிற்று அறிவை கூந்தலின் நரியவும் உளவோ நீ அறியும் போவே. செண்பக பாண்டியன்கிற பாண்டிய மன்னனுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. இது ஒரு அகத்துறை பாட்டு, அகத்துணை பாட்டு. கணவனும் மனைவியும் தலைவனும் தலைவியும் ஒன்றாக இருக்கக்கூடிய அக வாழ்க்கை. அந்த அக வாழ்க்கையில அந்த பாண்டிய மன்னனுக்கு தன்னுடைய மனைவியின் கூந்தல் நறுமணம் மிக்கதாக இருப்பதாக தோன்றியது. அப்ப அவன் ஒரு சந்தேகத்தை கிளப்புறான். பெண்ணின் கூந்தலுக்கு இவ்வளவு மனமா? இது இயற்கையான மனமா? அப்படின்னா எல்லா பெண்களின் கூந்தலிலேயும் இவ்வளவு இயற்கையான மனம் இருக்குமா? இந்த சந்தேகத்திற்கு யாராவது விடை சொன்னால் அவர்களுக்கு பரிசு. அப்பதான் தர்மி பாவம், இதுல ஒரு சைடு கேரக்டர் தான் தர்மி. அது இந்த கதையெல்லாம் என்னன்னா, எங்கேயோ போக வேண்டிய கதையெல்லாம் எங்கெங்கயோ திசை திரும்பி போகும். அவருக்கு பணம் இல்லை, யாராவது பாட்டை கொடுத்தா நம்ம போய் அந்த பரிசை வாங்கிக்கலாமேன்னு அவர் தவிக்கிறாரு. அப்ப சிவபெருமான் அந்த பாட்டை கொடுத்ததாகவும் தர்மி அதை எடுத்துக்கொண்டு போனதாகவும், அந்த பாட்டை படிச்சு அந்த பாட்டோட சந்தேகம் தெரிஞ்ச உடனே பாண்டிய மன்னனுக்கு சந்தோஷம். சரி, இவருக்கு பரிசை கொடுக்கலாம்னு சொல்லும் போது நக்கீரர் எழுந்து தடுக்கிறார். இந்த பாட்டுல தப்பு இருக்கு. தர்மி அங்கேருந்து அலறிக்கிட்டே ஓடி வந்து, நீ எல்லாம் எனக்கு பாட்டை கொடுத்தியோ, உன்னை நம்பி வந்தாரு நானு அப்படின்னு கண்ணா பின்னான்னு திட்ட. அப்ப சிவபெருமான் மறுபடியும் நானே வந்து கேட்கிறேன் அப்படின்னு போவார். இது சீனா பார்க்கும்போது நமக்கு நல்லா இருக்கும், அழகா இருக்கும், ரசிக்கலாம். ஆனா அதுக்குள்ள என்ன இருக்குன்னு கொஞ்சம் கண்டுபிடிக்கணும் இல்லையா? சிவபெருமான் அங்க போயிட்டு நக்கீரர்கிட்ட கேட்பார், என் பாட்டில் என்ன பிழை கண்டாய்? அப்ப அவர் சொன்ன மாதிரி, சொற்குற்றமா பொருள் குற்றமா? சொல் குற்றம்னா வேர்ட் இஸ் ராங், பொருள் குற்றம்னா ஃபேக்ட் இஸ் ராங். அப்ப நக்கீரர் ஒரு பதில் சொல்வார், சொல் குற்றம் இருந்தா பரவாயில்ல, திருத்திடலாம், பொருள் குற்றத்தை திருத்த முடியாது, தப்பும்பார். இதோட தசை திரும்பும். ரெண்டு பேரும் வாக்குவாதம் பண்ணுவாங்க. அந்த வாக்குவாதத்துல பிரமாதமா ஆக்ட் பண்ணி இருப்பாங்க ஏபி நாகராஜனும் சிவாஜி கணேசனும். அது வேற, சினிமா அப்படி போயிடுச்சு. அந்த வாக்குவாதத்துல ரெண்டு பேரும் மாத்தி 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 வாக்குவாதம் பண்ணும்போது அதெல்லாம் இருக்கவே முடியாது. ஒரு பெண்ணுடைய கூந்தலுக்கு இயற்கையாக மனம் இருக்க முடியாது. அவர்கள் தேய்க்கிற தைலங்கள், சூடுகிற மலர்கள், இதிலேருந்துதான் அந்த மனம் வந்திருக்க வேண்டும் அப்படின்னு நக்கீரருடைய வாதம். உங்களுக்கு அந்த சினிமா நினைவு இருந்தா கொஞ்சம் நினைச்சு பாருங்க.
இந்த வாதம் போகும்போது சிவபெருமான் ஒரு கேள்வி கேட்பார். நீ வணங்கும் ஞான பூங்கோதைக்குமா அப்படின்பார். ஞான பூங்கோதைங்கிறது யாரு? சிவபெருமானுடைய மனைவி. நீ வணங்கும் ஞான பூங்கோதைக்குமா அப்படின்னு உடனே நக்கீரர் வேகமா ஆமாம் அப்படின்பார். உடனே சிவாஜி கணேசன் என்ன பண்ணுவாரு? நக்கீரா அப்படின்னு ஒரு கத்தினோன்னு பரமா அப்படின்னு இவர் பொத்துன்னு கீழே வந்துருவார். நம்ம அதோட அந்த கதையை மறந்துட்டோம். இந்த பாட்டுல பொருள் குற்றம் இல்லை. பொருள் குற்றம் இல்லைங்கிறது தான் அங்க சிவபெருமானுடைய வாதம். நீ வணங்கும் ஞான பூங்கோதைக்குமா அப்படின்னு அவர் கேட்ட உடனே நக்கீரர் இல்லை, ஆமா ஞான பூங்கோதைக்கும் கிடையாதுன்னு சொன்னோன்னதான் அவருக்கு கோபம் வரும். அது வரைக்கும் சிவபெருமானுக்கு கோபம் வராது. ஈக்குவலா வாதாடம் பண்ணிட்டே இருப்பார். ஞான பூங்கோதைன்னு சொன்னோன்னா அவருக்கு கோபம் வரும். ஞான பூங்கோதையுடைய கூந்தல்ல மனம் இருக்கா இல்லையான்னு யார் சொல்ல முடியும்? கொஞ்சம் டச்சியான குவெஸ்டின் தான், ஆனா கொஞ்சம் நினைச்சு பாருங்கள். ஞான பூங்கோதையின் கூந்தல்ல மனம் இருக்கா இல்லையாங்கிறத சிவபெருமான் மட்டும்தான் சொல்ல முடியும், வேற யாரும் சொல்ல முடியாது இல்லையா? அங்கதான் அதுல ஒரு இன்ஃபர்மேஷன் வருகிறது. நக்கீரர் கொஞ்சம் அந்த இடத்துல நினைச்சிருக்கணும். அந்த கதை வருகிறது, கரெக்டா தான் வருது. அந்த கதையில நக்கீரர் அதை பார்த்தோன்னு பரமா அப்ப ஞான பூங்கோதையை பத்தி சொல்றவர் யாரா இருக்க முடியும்? அப்ப இது சாதாரண புலவர் இல்ல அப்படின்னு பாக்குறாரு. அதோட கதையை நம்ம இப்படி திசை திருப்பி கொண்டு போயிட்டோம், இமோஷனல் ஆக்கிட்டோம். பெண்களின் கூந்தல் பகுதியில் இயற்கையான சில செக்ரீஷன்ஸ் உண்டு. இந்த செக்ரீஷன்ஸுக்கு ஃபீரோமோன்ஸ்னு பேரு. PHEROMONE, ஹார்மோன் சொல்ற மாதிரி இது ஃபீரோமோன். இந்த ஃபீரோமோன்ஸ் மனிதர்களுக்கு மாத்திரமல்ல, எல்லா விலங்கினத்திலேயும் அந்தந்த பெண் வடிவத்திற்கு ஏதோ ஒரு விதத்துல, குறிப்பாக உடல் பகுதியில சில இடங்கள்ல சில சுரப்புகள் உண்டு. இது எதுக்காக இயற்கை வச்சிருக்குன்னு சொன்னா, அந்தந்த ஸ்பீஷீஸுக்குள்ள ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்க வேண்டிய இயற்கையான ஒரு வசீகரம் அல்லது கவர்ச்சி. அந்தந்த ஜெண்டரை அதை அட்ராக்ட் பண்ணணும். இப்ப மயில் தோகை விரித்து ஆடுகிறதை ஏன் ஆடுகிறது? எந்த மயில் ஆடும்? எதற்கு ஆடுகிறது? பெண்மயிலை ஈர்ப்பதற்காக இல்லையா? அந்த மாதிரி தவளை கத்தும், பெண் தவளையை ஈர்ப்பதற்காக. அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்பீஷீஸ்லயும் ஏதோ ஒரு ஸ்பெசிபிக் ஸ்மெல் இருக்கு. அந்த ஸ்மெல்ல அந்த ஸ்பீஷீஸ் தான் ரெகக்னைஸ் பண்ணும், வேற யாரும் ரெகக்னைஸ் பண்ண முடியாது. இதுல என்ன ஒண்ணே ஒண்ணுன்னா, விலங்கினங்களுக்கு இருக்கிற மோப்ப சக்தி மனிதர்களுக்கு கிடையாது. மனிதர்களுடைய மோப்ப சக்தி ரொம்ப குறைச்சல். நீங்க இன்னைக்கே ஏதாவது மோப்ப முடிக்கணும்னா யாரை கூட்டிட்டு போறோம்? நாயத்தான் பிடிச்சு கூட்டிட்டு போறோம். மோப்ப சக்தி விலங்குகளுக்கு அதிகம். மனிதர்களுடைய மூளை வளர்ச்சி அடைந்த போது ரைனோ பிரெயின் அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சு போச்சு. ரைனோ பிரெயின்ங்கிறது தான் நம்முடைய மோப்ப சக்தியோடு தொடர்பு இருக்கக்கூடிய மூளை பகுதி. அந்த மூளை பகுதி மனிதர்களுக்கு ரொம்ப குறைச்சல். நீங்க இதே யாராவது ஜுவாலஜி டீச்சர்ஸ்லாம் இருந்து படம் பார்த்துருந்தீங்க ஜுவாலஜி புக்லனா, ராபிட்டுக்கெல்லாம் பெரிய 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 ரைனோ பிரெயின் இருக்கும். யானைக்கு மோப்ப சக்தி தான் பிரதானம், தும்பிக்கையால எல்லாத்தையும் மோந்து பார்க்கும். காண்டா மிருகத்துக்கு மோப்ப சக்தி தான் பிரதானம். நீர் யானைக்கு மோப்ப சக்தி தான் பிரதானம். ஆனா மனிதர்களுக்கு மோப்ப சக்தி ரொம்ப குறைச்சல். அதனால நம்முடைய ஸ்பீஷீஸ்லயே இருக்கிற அந்த ஸ்மெல்ல நம்மால ரெகக்னைஸ் பண்ண முடியாது. ரொம்ப துல்லியமா இருக்கிற அந்த ஸ்மெல் ஈஸியா ரெகக்னைஸ் பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு நிறைய அட்ராக்ஷன்ஸ் வெளியில இருக்கும்போது we get lost in many things. அதனால நமக்கு அதை கண்டுபிடிக்க முடியல. ஆனா இயற்கையாக பார்த்தா அந்தந்த ஸ்பீஷீஸுக்கு அந்தந்த கேச பகுதியில், தலைப்பகுதியில் சில சுரப்புகள் உண்டு. அந்த சுரப்புகளுக்கு ஃபீரோமோன்ஸ்னு பேரு. இப்ப நீங்க அந்த பாட்டை பார்த்தீங்கன்னா அந்த பாட்டுல இருக்கிற விஷயம் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அந்த பாட்டு என்ன சொல்கிறது? ஒரு துண்டினா வண்டு, பூவா போற வண்டு, அந்த வண்டு கிட்ட கேட்கிற மாதிரி அந்த பாட்டு. பாட்டு என்ன சார் ஆரம்பம்? கொங்குதேர் வாழ்க்கையா? கொங்குன்னா என்ன? தேன். கொங்கு தேர் வாழ்க்கை, தேனை தேடிக்கொண்டு போகிற வண்டு. கொங்கு தேர் வாழ்க்கை அம்சிறை தும்பி, ரொம்ப அழகான சிறகுகளை கொண்ட வண்டே
காமம் செப்பாது கண்டது மொழிமோ. நீ உன் மனசுல தோணினதெல்லாம் சொல்லாத, உன் விருப்பத்துக்கு ஏற்ப சொல்லாத. நாட் அக்கார்டிங் டு யுவர் விம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸ். எது உண்மையோ அதை சொல்லு, நீ என்ன பார்த்தியோ அதை சொல்லு. இதோ இருக்கிறாளே பெண், பயிலியது கெழிய நட்பின் மயில் இயல், மயில் சாயல் கொண்ட இந்த பெண் இருக்கிறாளே, என்னோடு நெருக்கமாக இருக்கிற, என்னிடத்தில் நட்பு பூண்ட, என்னிடத்தில் அன்பு கொண்ட இந்த பெண் இருக்கிறாளே, செறி எயிற்று அறிவை, ரொம்ப சின்ன 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 முத்து பற்கள் கொண்ட இந்த பெண் இருக்கிறாளே, இவளுடைய கூந்தலை விட நீ பார்த்த மலர்களில் வேறு ஏதாவது நிறைய மனத்தோடு இருக்கிறதா? இந்த பெண்ணின் கூந்தலை விட நீ பார்த்த மலர்களில் ஏதாவது ஒன்று அதிகமான மனத்தோடு இருக்கிறதா? இப்படி கேள்வி கேட்டா என்ன அர்த்தம்? அதுல இம்ப்ளிகேஷன் என்ன? இது வரைக்கும் நீ பார்த்திருக்கியா அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ பார்த்திருக்க முடியாது. சோ ஆன்சர் எங்க இருக்கு? அதுல இந்த பெண்ணின் கூந்தல் அதிகமான மனம் கொண்டது. இதத்தான் நக்கீரர் கேள்வி கேட்டார். அதுக்கப்புறம் நக்கீரர் கதை இதை என்ன பண்ணிட்டோம்னா, இந்த கதையை அப்படியே ஏதோ கடவுளை எதிர்த்து கேட்கக்கூடிய கேள்வி அப்படிதானே கொண்டு போயிட்டோம். நெற்றிக்கண்ணை திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு கொண்டு போயிட்டோம். அதுல கூட ஒரு தப்பு இருக்கு, அதுல கூட தப்பு இருக்கு. யாரெல்லாம் தமிழ் டீச்சர்ஸ் இருக்கீங்க? ஒரே ஒரு டீச்சர் தான் இருக்கீங்களா? தமிழ் 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 சரி, யாராவது ஒருத்தர் சொல்லுங்க தமிழ் டீச்சர்ல 11ஆம் திருமுறை எங்க இருக்கு? 11ஆம் திருமுறை பத்தி யாருக்காவது தெரியுமா? 12 திருமுறை தெரியுமா? 12 திருமுறையில 11ஆவது திருமுறை. சரி, அவ்வளவு வேண்டாம். 3 தமிழ்ச்சங்கங்கள் இருந்தன. முதல் தமிழ்ச்சங்கத்தில் உறுப்பினராக இருந்தவர்களில் சிவபெருமான் அல்லது முருகப்பெருமான் இருந்தார்களா? இருந்தார்கள் இல்லையா? சிவபெருமானே தமிழ்ச்சங்கத்து புலவரா இருந்தார். ஓகே, 11ஆவது திருமுறையில முதல் பாட்டு ஒண்ணு இருக்கு. 11ஆவது திருமுறைங்கிறது 11 பேர் பாடிய பாடல்களின் தொகுப்பு. இதுல முதல் பாட்டு ஒண்ணு இருக்கு. அதை பாடினவர் ஒருத்தர். அந்த ஒரு பாட்டு தான் அவர் பாடினது. 11ஆம் திருமுறையில் இருக்கிற அத்தனை பாடல்கள்ல 11 பேர் பாடிய பாடல்கள்ல ஒருத்தருக்கு ஒரே ஒரு பாட்டு பாடிட்டு அதுக்குள்ள போய் இடத்த பிடிச்சிட்டாரு. அவர் பாடின அந்த பாட்டு தான் ஃபர்ஸ்ட் பாட்டு 11ஆம் திருமுறையில. திருமுகப்பாசுரம்னு பேரு. திருமுகப்பாசுரம். அதை பாடினவருக்கு பேர் என்ன தெரியுமா? திரு ஆலவாய் உடையார். ஆலவாய் உடையார்னா யாரு? இப்பதான் ஆலவாயில என்னெல்லாமோ நடந்தது, கல்யாணம் எல்லாம் நடந்தது இல்லையா? திரு ஆலவாய் உடையார்னா மதுரை சொக்கநாதர், அவருக்கு தான் ஆலவாய் உடையார்னு பேரு. அப்ப அவர் யாரு? சிவபெருமான். இப்போ தமிழ்ச்சங்கத்துல சிவபெருமான் நம்ம கூட உக்காந்துட்டு இருப்பார்னா, தமிழ்ச்சங்கம்ங்கிறது இந்த மாதிரி ஒரு அமைப்பு தானே. அகாடமிக் பீப்புள் எல்லாம் ஒன்னா இருந்தாங்க. சிவபெருமான் அங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட பேசுறது ஈஸியா கஷ்டமா? ஈஸி தானே. தமிழ்ச்சங்கத்தில் அவர் இருந்தாரு. இந்த திருமுக பாசுரம்ங்கிறது என்ன தெரியுமா? மதுரையில இருந்த ஒரு ஏழை புலவருக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டரை எழுதி கொடுத்து, நீ போய் சேர நாட்டில் இருக்கிறவர்கிட்ட பணத்தை வாங்கிக்கோன்னு அனுப்பினார். அப்ப இந்த புலவரால் அவர்கிட்ட பேச முடிஞ்சதா இல்லையா? ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எழுதி கொடுத்தாரா இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்? கடவுள்கிட்ட பேசுறது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. கடவுள்கிட்ட பேசுறது பெரிய கஷ்டம் இல்லைன்னா நெற்றிக்கண்ணை காட்டினும்னு கஷ்டப்பட்டு பேசினார்னு ஏன் கதை வருது? புரியுதா நான் கேட்கறது உங்களுக்கு? நக்கீரர் சிவபெருமான்கிட்ட பேசுறதோ, சிவபெருமான் கிட்ட கேள்வி கேட்கறதோ, ஒருத்தருக்கு ஒருத்தர் வாதம் பண்ணுவதோ பெரிய விஷயமே இல்ல. எப்ப அவர் சங்கத்துல புலவரா இருந்தாரோ அப்ப அவர்கிட்ட வாதம் பண்ணியிருப்பாங்களா இல்லையா? இப்ப உங்க கூட இருக்கிறவங்க கிட்ட நீங்க டிஸ்கஷன் பண்ணுவீங்களா இல்லையா? அப்ப சங்கத்துல புலவரா சிவபெருமானே உட்கார்ந்து இருந்தாரு, அவர்கிட்ட வாதம் பண்றது ஒரு பெரிய விஷயமா? என்ன ஆயிடுச்சு தெரியுமா? இந்த கதையில கடவுள்கிட்ட வாதம் பண்ணினார்னு கதையை இப்படி திசை திருப்பிட்டோமே தவிர அதுக்குள்ள இருக்கிற சயின்ஸ பார்க்காம விட்டுட்டோம். எசென்ஷியல் விஷயம் அதுதான். கடந்த 400-500 ஆண்டுகளில் நடந்த எத்தனையோ மாற்றங்களால், ஜியோ பொலிட்டிக்கல் சேஞ்சஸ்னால
நாம என்ன நினைச்சிட்டோம், கடவுள்கிட்ட பேசுறது பெரிய விஷயம். நம்ம பாரம்பரியத்தை பொறுத்த வரைக்கும் கடவுள்கிட்ட பேசுறது பெரிய விஷயம் இல்லை, கடவுள்கிட்ட வாதம் பண்றதும் பெரிய விஷயம் இல்லை. அப்போ இந்த டிஸ்கஷன் கடவுள்கிட்ட வாதம் பண்றதுக்காக ஆரம்பிக்கல. அவங்க இந்த பொருட்குற்றம்னு சொல்லி வேற எதையோ பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. நம்ம என்ன பண்ணிட்டோம், அதை கதையை மாத்தி தசை திருப்பி இப்படி கொண்டு போயிட்டோம். இதுக்குள்ளேயும் நிறைய சயின்ஸ் இருக்கு, இதுக்குள்ளேயும் நிறைய நாலேஜ் இருக்கு. நாம கண்ணை திறந்து கொண்டு பார்த்தால் knowledge is there in our traditional system everywhere. knowledge இல்லாத இடமே இல்லை. நீங்க எந்த கதையை எடுத்து பார்த்தாலும். அதனாலதான் எக்ஸ்ட்ரீம்ஸ் நான் எக்ஸாம்பிளா காமிச்சேன். ஒரு சின்ன கோவிலுக்கு போறோம், அந்த கோவில்ல இருக்கிற ஒரு ஸ்தல புராணத்துல ஒரு பெரிய இன்ஃபர்மேஷன் இருக்கு. ராமாயணத்தை எடுத்து போறோம், நமக்கு நல்ல தெரிஞ்ச ராமாயணம்னு அதுக்குள்ள இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஔவையார் பாட்டை எடுத்து பார்த்தா அதுக்குள்ள இன்ஃபர்மேஷன் இருக்கு. பெரிய ரிக்வேதம்னு தேடினா அதுக்குள்ள இன்ஃபர்மேஷன் இருக்கு. எங்க பார்த்தாலும் இந்த ட்ரெடிஷனல் சிஸ்டத்துல நிறைய நாலேஜ் இருக்கு. இந்த நாலேஜை நம்முடைய வருங்கால தலைமுறைக்கு கொண்டு போக வேண்டியதுதான் நம்முடைய வேலை. நீங்க கேட்கலாம், இதெல்லாம் நான் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு. பெரிய கஷ்டம் இல்லை. கீப் யுவர் ஐஸ் அண்ட் இயர்ஸ் ஓப்பன். திங்க் அபவுட் இட். உங்களுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல பொறி தட்டினா இதுல என்ன இருக்கும் அப்படின்னு நினைச்சு பாருங்க. கீழே உட்கார்றோம். பழங்காலத்துல எங்க உட்கார்ந்து சாப்பிடுவாங்க? தரையில உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. இன்னைக்கு என்ன பண்றோம்? அப்புறம் என்ன கம்ப்ளைண்ட் பண்றோம்? கால் கை முட்டியெல்லாம் வலிக்குது, முதுகெலும்பு சரியா இல்லை. Even there is a healthy habit, isn't it? கீழே உட்கார்ந்து எழுந்தா, அந்த காலத்து பாட்டிலாம் என்ன பண்ணுவாங்க? பாட்டிலாம் என்ன பண்ணுவாங்க? காலை ஃபுல்லா ஸ்ட்ரெச் பண்ணி உட்காருவாங்கல்ல, காலில் தானே குழந்தைய போட்டு குளிப்பாட்டுவாங்க. இன்னைக்கு யோகால இல்லைன்னா இன்னைக்கு ஜிம்ல என்ன பண்றாங்க? காலை தூக்கி அப்படி மேல வைக்கிறத அட்வர்டைஸ்மெண்ட்ல பாக்குறீங்களா இல்லையா? அந்த கால் ஸ்ட்ரெச் ஆகணுங்கிறதுக்காக இங்க ஒரு பலகையை வச்சுட்டு அப்படி காலை தூக்கி வைக்கிறாங்களே, இதைத்தானே பாட்டி தரையில உட்கார்ந்து பண்ணாங்க. ரைட்? சோ நாம கண்ணை திறந்துக்கிட்டு பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். நன்றி. உங்களிடத்தில் ஏதாவது கேள்விகள் இருந்தால் அந்த கேள்விகளை சில மணித்துளிகள், if you permit, yeah. கேள்வியே இல்லையா? So informative, ma'am. சொல்லுங்கம்மா. நமஸ்காரம்மா. நமஸ்காரம். விளக்கங்கள் ரொம்ப அருமையான முறையில் இருந்தது. என்னோட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சுற்றி இருக்கக்கூடிய இந்த சூழல்ல நிறைய அறிவியல் கூறுகள் நமக்குள்ள பொதிந்து கிடக்குது. எல்லாம் நம்முடைய பாட்டி சொல்றாங்க, இது கதையா சொன்னாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம் இல்லைங்களா? இது ஏன் நமக்கு தெரியாம போச்சு? இடைக்காலத்துல என்ன நடந்திருக்கு? இடைக்காலத்துல என்ன நடந்ததுங்கிறது நமக்கு தெரியும். இடைக்காலத்தில் நாம சிந்தித்தால் அந்த சிந்தனையின் வழியாக தலையை நிமிர்த்தக்கூடும். நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேம்மா, இது மறைக்க வேண்டிய அவசியமே இல்லை. வேற்று நாட்டவர்கள் நம்மை ஆண்டபோது நம் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையை குலைத்தால்தான் நாம் அவர்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்வோம். எங்க கிட்டயே இதெல்லாம் இருக்குன்னு எனக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா நான் அவங்க சொல்றதை ஏத்துக்க மாட்டேன். அப்போ ஏதாவது ஒரு விதத்துல என்னுடைய நம்பிக்கையை, தன்னம்பிக்கையை குலைக்க வேண்டும். எப்படி குலைக்கிறது? என்கிட்ட இருக்கிறதெல்லாம் பழம் பஞ்சாங்கம், என்கிட்ட இருக்கிறதெல்லாம் ஒண்ணுத்துக்கும் உதவாத விஷயம் அப்படின்னு என்னுடைய மூளையை மழுங்கடிச்சா நான் எல்லாம் அங்கதான் இருக்குன்னு அண்ணாந்து பார்த்து அங்கேயே அடிமையாக இருப்பேன். நான் இதுக்கு ஈக்குவலா ஒண்ணு சொல்லட்டுமா?
நம்மை சுற்றி அறிவியல் கூறுகள் இருக்கு, நாம ஏன் ரியலைஸ் பண்ணாம போயிட்டோம்னு ரொம்ப ஆதங்கப்பட்டு ஒரு கேள்வி கேட்டீங்க இல்லையா? அதே மாதிரி இன்னைக்கு சில விஷயங்களை ரியலைஸ் பண்ணாம இருக்கோங்கிறதுக்கு நான் சொல்லட்டுமா? இன்னைக்கு நம்மை சுற்றி இருக்கிற விளம்பரங்கள், அந்த விளம்பரங்கள்ல வர விஷயம்தான் உண்மைன்னு நம்புறமா இல்லையா? ஏன் நம்புறோம்? அந்த விளம்பரங்கள்ல பாதி விளம்பரங்கள், மன்னித்து விடுங்கள், அந்த விளம்பரங்களோடு நேரடியாக தொடர்பு இருக்கக்கூடியவர்கள் இருந்தால் மன்னித்து விடுங்கள், தனிப்பட்ட முறையில் நான் யாரையும் பாதிச்சு சொல்லல. ஆனால் என் வீட்டு தரைய நான் சுத்தமா வச்சிருப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. என்ன சொல்லுகிறது அந்த விளம்பரம்? தொடாத, கீழே ஏதாவது விழுந்தா தொடாத. உடனே அதை பார்த்துட்டு மயங்கி போகிறோமா இல்லையா? அந்த விளம்பரத்தில் சொல்றதுதான் உண்மைன்னு நம்புறோமா இல்லையா? என் வீட்டு தரைய சுத்தமா இல்லைன்னு வெளியிலேருந்து ஒருத்தவங்க வந்து சொல்றாங்க, நான் அதை நம்புறேன். அப்ப எங்க போச்சு என்னுடைய மூளை? ரைட்? விளம்பரத்தில் வரக்கூடிய மாதிரி என்னுடைய உடம்பு அப்படியே பளபளன்னு வெள்ளையாயிடணும்னு நான் நம்புறேன். அப்ப எங்க போச்சு நான் பேசுகிற பெண்ணியம்? வெளியில் தெரிகிற அழகும் வெளியில் தெரிகிற வெள்ளைத்தன்மையும் தான் பிரதானம்னு நான் இன்னமும் உள்ளுக்குள்ள நம்புறேன். ஆனா வெளியில நான் என்ன மாதிரி பேசுறேன்? அப்ப என்ன ஆகுது? எங்க என்னுடைய மூளை மழுங்கடிக்கப்படுகிறது? அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து எத்தனையோ ஏமாந்து போறோமா இல்லையா? கொஞ்சம் மனசார தொட்டு சொல்லுங்கள். இங்க இருக்கிற ஆண்கள் மன்னித்து விடுங்கள், நான் இங்க இருக்கிற சகோதரிகளை கேட்கிறேன். எல்லாம் அழகா இருக்குதான், ஆனா அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல வர மாதிரி நாம சேலை கட்டிட்டு நிக்க முடியும்னு மனசுக்குள்ள நம்புறோம்ல? கொஞ்சம் நினைத்து பாருங்களேன், அது சாத்தியமா? நின்னு பாருங்க, ஒரே ஒரு நிமிஷம் நின்னு பாருங்க. அது சாத்தியமே இல்லை. இங்க ஒருத்தர் பிடிக்கணும், அங்க ஒருத்தர் பிடிக்கணும், 100,000 பின்ன போடணும், 10 பேர் லைட் அடிக்கணும். ஆனா அந்த மாதிரி இருக்கும்னு ஒரு நம்பிக்கைக்குள்ள போறோமா இல்லையா? இது சின்ன விஷயம், இது நமக்கு பொருத்தமாக இருக்கிறது, நமக்கு அந்த சேலையை வாங்குவதற்கு பிடித்தமாக இருக்கிறது, இது நம்ம நாட்டுக்குள்ளேயே நடக்கிறது வேற. ஆனா இதுலயே நாம மயங்கும் போது, வெளியிலிருந்து நம்மை மயங்க செய்த போது மயங்கினோம். பல தலைமுறைகள் மயங்கினோம், குறைந்தபட்சம் ஒரு 4-5 தலைமுறைகள். மேலை நாட்டு படிப்பு தான் பெரிய படிப்புன்னு நினைச்சோம். மகாகவி பாரதியார் எழுதுறாருமா, வருத்தப்பட்டு எழுதுறார். அவங்க அப்பா அவரை கொண்டு போய் இங்கிலீஷ் பள்ளிக்கூடத்துல சேர்த்தார். ஏன்னா அவங்க அப்பா என்ன நம்பினார்னா, இங்கிலீஷ் படிச்சாதான் வாழ்க்கை, இல்லைன்னா வாழ்க்கை இல்லை. அவங்க அப்பா கஷ்டப்பட்டார் பாவம். அவர் ஒரு கம்பெனிலாம் ஆரம்பிச்சுட்டு கம்பெனி நடத்த முடியல பிரிட்டிஷ்காரர்கள்ட்ட, ரொம்ப வறுமைக்குள்ள போனார். அதனால என்ன நினைச்சாரு? நாமெல்லாம் நினைக்கிற மாதிரி தான், நான் பட்ட கஷ்டத்தை என் பிள்ளை படக்கூடாது, பிள்ளைய கொண்டு போய் ஆங்கில பள்ளிக்கூடத்துல சேர்த்தார். ஆங்கிலம்லாம் படிச்சுட்டு பாரதியார் எழுதுறார், எனக்கு என்னெல்லாம் கிடைச்சது, எனக்கு என்னெல்லாம் கிடைக்கல. லிஸ்ட் பார்த்தா என்ன கிடைக்கலங்கிறது பெரிய லிஸ்ட். கம்பன் என்றொரு மானுடன் வாழ்ந்ததும், காளிதாசன் கவிதை புனைந்ததும், உம்பர் வானத்து கோளையும் மீனையும் ஓர்ந்து அளந்ததோர் பாஸ்கரன் மாட்சியும், நம்பரும் திரளொரு பாணினி ஞானம் மீதில் இலக்கணம் வகுத்ததும், உம்பர் வானத்து கோளையும் மீனையும் ஓர்ந்து அளந்ததோர் சங்கரன் பெருமையும், பாரில் நல்லிசை பாண்டிய வேந்தர்கள் பாரளித்து இப்புவித்தலம் காத்ததும், சேரன் தம்பி சிலம்பை இசைத்ததும், தெய்வ வள்ளுவன் வான்மறை தந்ததும். இது எதுவுமே எனக்கு தெரியல. பாரதத்து ஆங்கிலம் பயிலுனர் பள்ளியுட் போகுனர். ஆங்கிலம் பயிற்றுவிக்கக்கூடிய பள்ளிக்குள் போகக்கூடியவர்களுக்கு வள்ளுவரை தெரியாது, சிலப்பதிகாரத்தை தெரியாது, மூவேந்தர்களை தெரியாது, ஆதிசங்கரரை தெரியாது, பாஸ்கரரை தெரியாது, பாணினியை தெரியாது, காளிதாசனை தெரியாது, கம்பனை தெரியாது. இத்தனை தெரியாது சொல்லிட்டு சொல்றாரு, செலவு தந்தைக்கு ஓர் 1000. இதை செலவழிக்கிறதுக்கு செலவு தந்தைக்கு ஓர் 1000. எப்போ? பாரதியார் பாடுறது எப்போ நினைச்சு பாருங்கள். செலவு தந்தைக்கு ஓர் 1000, தீமை எனக்கோ 10,000 சேர்ந்தன. அப்ப என்ன? நம்ம கலாச்சாரத்தையோ நம்ம பண்பாட்டையோ நம்ம கிட்ட இருக்கிற விஷயங்களையோ நாமே புரிந்து கொள்ள முடியாமல் ஒரு கல்வி முறை வந்தது.
ஓப்பனா சொல்லணும்னா we fell a prey to the Macaulay's trap. ட்ராப்னா தெரியும்ல, எலிப்பொறி மாதிரி ஒரு ட்ராப். மெக்காலே ஒரு பெரிய ட்ராப்பை வச்சாரு, அதுக்குள்ள போய் பொத்து 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 பொத்துன்னு எல்லாம் விழுந்தோம். இன்னைக்கு என்ன நம்புறோம்? ஆங்கிலம் தெரிந்தால் பெரிய கல்வி. ஆங்கிலம் தெரிய வேண்டும், நான் மொழிக்கு எதிரி இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. எந்த மொழியும் சரியா தெரிஞ்சுக்கணும். இதுவும் தெரியல அதுவும் தெரியலன்னு. ஆனால் இந்த மொழி தெரிந்ததனால் மட்டுமே ஒருவர் உயர்ந்தவர் ஆகிவிட மாட்டார். அவருடைய ஞானம், அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல கிடைக்கக்கூடிய ஞானம், தியரியில கிடைக்கிற ஞானம் இல்லை. நம்ம ஊர்ல சொல்லுவாங்க தெரியுமா, கல்வி கேள்விம்பாங்க. புக்கில் படிச்சத ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அது இன்னமும் நன்றாக புரியும். எப்படி பண்ணணுங்கிறது தெரியும். பெண்களுக்கு நன்றாகவே தெரியும், இதெல்லாம் சேர்க்கணும், இதெல்லாம் தேவையான பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் சமைச்சா அனுபவத்தில் வரக்கூடியதுதான். அப்போ அந்த அனுபவம் வரணும்னு சொன்னா நாம நம்ம முன்னோர்கள் அனுபவத்தில் சொன்னார்கள். நிறைய விஷயங்களை அவர்கள் அனுபவத்தில் சொன்னார்கள், பார்த்து பார்த்து சொன்னார்கள். They knew the theory, they knew the practical. நம்முடைய மூளை மழுங்கடிக்கப்பட்டதுங்கிறத தவிர வேற காரணமே கிடையாது. ஒன்னே ஒன்று, திரும்பவும் இதையெல்லாம் கொஞ்சம் கண்ணை திறந்து கொண்டு பார்க்கலாம். That is where we have to do. நம்ம ஜெனரேஷன் ஆர் இப்ப கிராஸ் ரோட்ஸ்ல இருக்கிற ஜெனரேஷன் will have to restart. எதுக்காக இந்த மாதிரியான ஒர்க் ஷாப் நினைக்கிறீங்க? இதையெல்லாம் மறுபடியும் நாம பார்க்க தொடங்குவதற்கு தான். நன்றி மேம். வேற எதுவும் இருக்கா? or any opinion, any remark? இல்லவே இல்லை, படசுல இதெல்லாம் இல்லவே இல்லைன்னு கூட நீங்க சொல்லலாம். You have the liberty to say whatever you want. Nam Shivaya Amma. Nam Shivaya. It was such an informative session, but I believe that all of us here may not be that capable to reach out to the children. பட் எனக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்கள் நிறைய பேசுகிறீங்க, டிவிலெல்லாம் பேசுகிறீங்க, ஒரு குழந்தைங்களுக்கு இது ரீச் ஆகிற மாதிரி நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயம் நம்மக்கிட்ட அறிவியல் இருந்திருக்கு, இதெல்லாம் ரீச் அவுட் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் பண்ணீங்கன்னா ஜென்ரேஷன்ஸ் வில் பெனிஃபிட். Thank you for that motivation. In fact, that has been planned, ma. One information, I don't know how many of you know this. National level, at least undergraduate students, at this point of time, undergraduate students, in the traditional knowledge system, the Therinjikkanongra move has already started. So universities have been instructed, Indian knowledge system அப்படிங்கிறத ஒரு பேப்பரா அண்டர் கிராஜுவேட் லெவல்ல எல்லா செமஸ்டர்லயும் கொண்டு வரணும். அதுல வேதத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். That is it. Already the practices, some universities have already started. I think Amrita have started and some universities have already started, but எல்லா யூனிவர்சிட்டியும் இதை பண்ணணும் அப்படிங்கிறது from the academic year 2024-25 every university has to do this. சில யூனிவர்சிட்டி முன்னால தொடங்கிட்டோம், சில பேர் இன்னும் தொடங்காம இருக்காங்க, பட் எல்லாருமே அண்டர் கிராஜுவேட் லெவல் சிஸ்டம் இஸ் a definite paper. So அதுல கொஞ்சம் இந்த மாதிரியான விஷயங்கள் will go to the next generation, but what you say is right, it should be taken even still younger. So we'll try and do something for that, definitely. Amma, some of our schools we have knowledge, tradition, practices of India ன்னு ஒரு பேப்பர் இருக்கு, ஒரு academic elective in CBSE. அதை எடுத்துட்டு இருக்கோம் 11th and 12th we have taken. அதில் கொஞ்சம் நம்மளால ஷேர் பண்ண முடியும், பட் நாட் டு த எக்ஸ்டென்ட் தட் யூ ஆர் ஏபிள் டு. அதுதான் என்னோட ஒரு இதுவாக இருக்கு. மேபி எங்களோட டீச்சர்ஸ்க்கு கண்டினியூஸாக இந்த மாதிரி ஏதாவது ஒரு செஷன் இருந்தாங்கன்னா மேபி டீச்சர்ஸ் வில் பி ஏபிள் டு ரீச் அவுட் டு சில்ட்ரன். டெஃபினெட்லி மா, வாட் லிட்டில் ஹெல்ப் ஐ கேன் டூ, ஐ எம் ப்ரிப்பேர்ட். ஒரு ராமருக்கு அணில் பாலம் கட்டின மாதிரி கண்டிப்பாக இது நம்ம நாட்டுக்கு பண்ண வேண்டிய ஒரு பெரிய
விஷயம், நம்முடைய ancestors-க்கு நாம பண்ண வேண்டிய ஒரு நன்றி கடன். So let me know what little help I can do. I will definitely be in a position to do that. We can have online sessions or information sharing can always be done. That is always possible. My only request is நீங்க வந்து children கிட்ட பேசும்போது சின்ன சின்ன பழக்க வழக்கங்களை கொஞ்சம் இன்சிஸ்ட் பண்ணுங்க. பெரிய பெரிய பொம்பாஸ்டிக்கா கூட உங்களுக்கு சொல்ல வேண்டாம். முதல்ல வந்து சின்ன சின்ன பழக்க வழக்கங்கள், சின்ன வேல்யூஸ், பெரியவங்களை பார்த்தா நமஸ்காரம் பண்றது, யாரா இருந்தாலும் அவங்களுக்கு வணக்கம் சொல்றது, யாருக்கிட்டையும் ஒரு சின்ன தேங்க்ஸ் சொல்றது, நன்றி அப்படின்னு சொல்றது, ஒரு தேங்க்ஸ்ன்னு சொல்லலாம். ஒரு லிஃப்ட் ஆப்ரேட்டர்னா கூட அவர்கிட்ட ஒரு தேங்க்ஸ் சொல்லலாம். இல்ல ஆட்டோலேருந்து இறங்குறோம், ஆட்டோல டிராவல் பண்ணிட்டு இறங்கும் போது தேங்க்ஸ் அண்ணா, இல்லைன்னா தேங்க்ஸ் சார் சொல்லிட்டு இறங்கினால், இதெல்லாம் சின்ன 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 விஷயங்கள். the values that come into it. நமக்காக உதவி செய்யக்கூடியவர்கள் எல்லாருமே நமக்கு உதவி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான அந்த வேல்யூஸ். தரையில உட்கார்ந்து எழுந்துருங்க, 10 நிமிஷம் ஒரு நாளைக்கு தரையில உட்கார்ந்து எழுந்துருங்க. எப்போதுமே சேர்ல தான் உட்காரணுங்கிறது இல்லை. இன்னும் ஹெல்த் பிராக்டிசஸ் அலாங் சைட், இதெல்லாம் வந்து ஹெல்த்தோட கூட சேர்ந்து வரும். கை, நீங்க அந்த பழைய காலத்துல துண்டு வச்சு முதுகுல அப்பா அண்ணாலாம் இருந்தாக்க இந்த முதுகுல வச்சு அப்படி இழுத்து துடைப்பாங்க தெரியுமா? அதுல எவ்வளவு எக்ஸசைஸ் இருக்கு. நீங்க லேபிள் பண்ணி யோகா தான் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இதெல்லாம் சின்ன 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 விஷயங்கள். we have to take all these things to the children. அந்த குழந்தைங்களுக்கு வந்து தரையில உட்காருறதுன்னா ஏதோ இன்னைக்கு நவநாகரீக வாழ்க்கையில அதெல்லாம் தரையிலேயே உட்காரக்கூடாது அப்படி இல்லை. அதெல்லாம் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை as teachers we have to break. கொஞ்சம் கொஞ்சமா சின்ன 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 விஷயங்களா அவங்களுக்கு சொன்னா அவங்க கண்டிப்பா பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா there is a very glorious picture ahead. Thank you madam for that motivation. I think we'll close the session. I enjoyed the session as much. I do not know if you enjoyed it, but it was a learning experience and I enjoyed it. Thank you very much. எல்லோருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். Thank you.